இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாம் பாதுகாக்கப்படும்படியாய் இந்த பூமியிலே நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் மாத்திரமே. ஆமென். ஏன்னா இதை நான் தைரியமா சொல்ல முடியும். நான் ஹிந்து பின்னணியிலிருந்து வந்தவன். ஏன்னா நான் இது சொன்னேன், கிறிஸ்தவத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணேன், பைபிளை எடுத்தேன். ஆனால் எடுத்த பைபிள் என்ன பண்ணிட்டேன்னு, ரட்சித்தது, என்னை மீட்டெடுத்தது. என்ன அதுபோல் என்னுடைய வீட்டம்மா வந்து கேத்தலிக் பின்னணியில் உள்ளவங்க. சரியா? அப்போ ரெண்டு தரப்பும் தெரியும். இந்த பூமியில், நம்ம இந்திய தேசத்தில், இந்திய பூமியில் 30 முக்கோடி தேவர்கள் உண்டு. அவர்களுடைய நாமங்களை காட்டிலும் என்ன 30 முக்கோடி தெய்வங்கள் அப்படிம்பாங்க. அந்த நாமங்களை காட்டிலும், எத்தனை 30 முக்கோடி நாமங்கள் இருந்தாலும் சரி, அந்த நாமங்களை காட்டிலும் இந்த பக்கத்தில் அது பண்ணி பார்த்தோம்னா அந்த அப்பா இந்த அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த எல்லா நாமங்களை காட்டிலும் ஒரே ஒரு நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் அநேக நாமங்கள் இருக்கலாம், எந்த நாமமும் நாம் ரட்சிக்கப்படும்படியாக நமக்கு ஒப்பு கொடுக்கப்படலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒரு நாமம் மாத்திரமே நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் ஒருவரே கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தவர். ஆமென். அவரை நம்பி நாம் வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் அநேகமாக சுகத்தை தேடி வந்திருக்கலாம். இவர்கிட்ட போனால் நான் எதிர்பார்த்துருக்கிற காரியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். இந்த வேதத்தில் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடம் பெரும்பாடு உள்ளவள் வைத்தியர்களால் வருத்தப்பட்டாளா? எப்படி? வைத்தியர்கிட்ட போனால் என்ன பண்ணணும், சுகந்தானே வரணும். ஆனால் இந்த அம்மா வைத்தியர்கிட்ட போனதுனால இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, வருத்தம் வந்தது. புரியுதா? குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வைத்தியர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்ஸ்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கையோடு போவோம். ஏன்னா அவங்ககிட்ட போனால் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குழந்தை பாக்கியம் கிடச்சிரும்னு. அங்கே போய் அவன் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்டெல்லாம் எடுத்து நம்பிக்கைக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க, வருத்தத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி தானே, ஏதோ ஒரு வியாதி, அந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நல்ல ஃபேமஸான டாக்டர் ஒருத்தர் தேடி போகிறோம் அப்படின்னா அவங்க நம்பிக்கையை கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதை கொடுப்பாங்கன்னா வேதனையை தான் கொடுப்பாங்க. அதுபோல் இந்த அம்மாவுக்கு வேதனை வைத்தியர்களால். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க ஊருக்கு வாராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே இந்த அம்மாவுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகுது. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். எப்படி? அவர் என் தலைமையில் கை வைக்க வேண்டாம், எனக்காக அவர் ஜெபம் பண்ண வேண்டாம், அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும், தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் பெரும்பாடு உள்ளவர்களுக்கு அவமான நிந்தைகள் ஜாஸ்தி, சமுதாயத்தில் வர முடியாது. புரியுதா? ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா தடைகளையும் தாண்டி, ஏன்னா விசுவாசம், இயேசு மேலே அவங்க வச்ச அந்த நம்பிக்கை என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லா தடைகளை தாண்டி கொண்டு வந்து இயேசுடைய வஸ்திரத்தை நம்ம தொடுறாங்க. தொட்ட மாத்திரத்தில் இயேசுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த அம்மாவுடைய வேதனை நீங்கி சுகமானார்கள். உடனே இன்ஸ்டண்டா உடனே நடந்தது. அதுபோல் இன்னைக்கு நீங்கள் இயேசுடைய நாமத்தை நம்பி வந்திருக்கீங்க. ஒரு மனுஷனை பார்க்கல, மனுஷனுடைய வார்த்தையை கேட்கல, நீங்கள் யாரை நம்பி வந்திருக்கீங்கன்னா இயேசு நம்பி வந்திருக்கீங்க. நிச்சயமாகவே உங்கள் வேதனை நீங்கள் சுகமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வேதனை நிச்சயமாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். எந்த எதிர்பார்ப்போடு தேடி வந்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக உங்கள் வாழ்விலே கொடுக்கப்படும். ஆமென். ஏன்னா குழந்தைக்காக ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. குழந்தைக்காக அண்ணன் ஜெபம் பண்ணும்போது பார்த்தா நிறைய பேர். எனக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா போன வருஷம் RS மங்களபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த மாதிரி இந்த 3 நாள் இருந்தேன். அங்கே என்னுடைய வாழ்க்கையில் கத்த செஞ்ச அந்த காரியங்களை சொன்னேன். அங்கே உடன் ஊழியராக ஒருத்தங்க இருந்தார், ரீகன் சொல்லி ஒரு பேர். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் குழந்தை கிடையாது. டாக்டர்கிட்டலாம் போய் கைவிட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அப்போ அந்த சாட்சியை கேட்டாங்க. ஒரு 20 நாளுக்கு முன்னால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் போன வருஷம் இந்த டைம் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க, நீங்கள் வார்த்தையை சொல்லிட்டு போனீங்க, நாங்கள் அதை விசுவாசித்தோம், அதுபடியே கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னாங்க. புரியுதா?
அப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் அவர், சுகத்தை கொடுக்கிறவர் அவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் அவர், நம்முடைய இருதய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர் அவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடுவில் என்ன பண்றார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்க வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்னதாகவே உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்த தேவன் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நம்பி வந்த நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வந்த நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஃபாதர் பாடுறார்ல, அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க, அப்பா ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க விரும்பி வந்த காரியத்தை பெற்றுக் கொண்டீர்கள். ஆமென். நீங்க விரும்பி வந்த காரியத்தை என்ன பண்ணிட்டீங்க? பெற்றுக் கொண்டீர்கள். நிச்சயமாகவே அற்புதம் உங்களுக்கு உண்டானது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தினத்திலிருந்து நம்ம அந்த திருவிருந்து காரியத்திலிருந்து அப்படியே ஒரு காரியத்தை அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த திருவிருந்து அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளமாக, ஒரு முத்திரையா என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த திருவிருந்து எடுக்கிறதுனால இல்லை, அந்த திருவிருந்து ஒரு காரியத்தை நமக்கு என்ன பண்ணுகிறது? வலியுறுத்துகிறது. ஆகையால் நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது எந்த அடிப்படையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாடு நாட்களில் என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம் பண்ணுவார்கள். அப்படிதானே? பழைய ஏற்பாடு நாட்களில் என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம் பண்ணுவார்கள். அந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளம் அப்படின்னா, ஆபிரகாம் நீதியை பெற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம். விருத்த சேதனத்தை பெற்றதுனால ஆபிரகாம் என்ன பண்ணல? நீதியை பெறல. ஏன்னா ரோமர்ல அழகா பவுல் 3வது அதிகாரத்தில் அந்த காரியத்தை குறித்து 3:4 தெளிவாத காரியத்தை குறித்து எழுதுவார். அப்போ ஆபிரகாம் நீதியை அடைந்ததுனால அந்த அடைந்த நீதிக்கு முத்திரையாய் என்ன பண்ண அப்படின்னா விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டான். அதே போலதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அடையாளமாய் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய நீதிக்குண்டான நீதிக்குள்ள இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்து என்ன பண்ணுகிறோம்? பானம் பண்ணுகிறோம். அப்போ இதுல என்ன தேவை அப்படின்னா விசுவாசம், அதை குறித்ததான வெளிப்பாடு. அதோட செய்யும் பொழுதுதான் அது பிரோஜனமா இருக்கும். இல்லைன்னா அப்போ நல்ல டேஸ்டா இருந்துச்சு, போன மாசம் கொடுத்ததை விட இந்த மாசம் அப்போ நல்லா இருந்தது. ஏன்னா சில இடத்துல பிரெட் கொடுப்பாங்க, போன மாசம் எந்த கடையில் பிரெட் வாங்கினாங்களோ தெரியல, நல்லா இல்லை, இந்த மாசத்துல வாங்கின பிரெட் நல்லா இருக்கு, பாஸ்டர்கிட்ட சொல்லி மாசம் இந்த கடையிலே வாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும். நான் சொல்ல புரியுது இல்லை? என்ன அதே மாதிரி திராட்சை ரசம் எங்க சர்ச்சில் செஞ்சு திராட்சை பழத்தை புழிஞ்சு கொண்டு வருவாங்க. அது என்ன ஆயிரும், சில நேரத்தில் வெயில் நேரத்தில் சாயங்காலம் நாங்கள் காலையில் திருவந்தெடுப்போம், சாயங்காலம் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிரும், அந்த திராட்சை ரசம் கொஞ்சம் சுருன்னு மாறிடும். நம்ம ஆளுக்குள்ள ஒரு கப்பு குடிச்சுன்னா கொஞ்சம் போதை ஏறின மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா அந்த மனநிலைமை அப்படி ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ அதோடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிற அறிந்து அதை செய்யும் பொழுது அது புரோஜனமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்க முடியாது. தேவன் சில காரியங்களை என்ன பண்ணுகிறார் அப்படின்னா வேதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்முறையாய் சில காரியங்கள், ஞானஸ்தானம், திருவிருந்து அப்படி காரியங்களை என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு செயல்முறையாய் காண்பிக்கிறார். எதற்கு அப்படின்னா அதன் மூலமாய் நம்முடைய மனது பலப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப முதலாவது நம்முடைய மனது எதுல பலப்படுத்தப்படணும் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பை குறித்த காரியத்துல. எப்படி? நம்முடைய ரட்சிப்பை குறித்த காரியத்துல நம்முடைய மனது என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தப்படணும். அதுதான் பேசிக். புரியுதா? அதுதான் பேசிக். அதுல ஸ்திரப்படுத்தப்படாம, ஏன்னா அதுல ஸ்திரப்படுத்தப்படாம நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் ஆராதித்தாலும், தேவனுக்குன்ற நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாலும் அதுல என்ன பண்ணாதது? பிரயோஜனப்படாது. ஏன்னா இப்ப காணிக்கை கொடுக்குறீங்க, அந்த காணிக்கை கொடுக்கறதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். சும்மா பாஸ்டர் கேட்டாங்க சர்ச்சுக்கு கூட போய் சண்டே காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணிடக்கூடாது? காணிக்கை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. அந்த காணிக்கை கொடுக்கிற காரியத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். எனக்கு கம்மி ஆயிட்டேன், இது போயிட்டு நினைக்கிறேன், ஏதோ முதல்ல இருந்த தெளிவு இல்லை. தேங்க்யூ ஃபாதர். ஆமே, தேங்க்யூ. சரியா?
அப்போ அந்த காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கொடுக்கறதுல ஒரு தெளிவு இருக்கணும். சில நேரத்தில் சந்தேகத்திலே கொடுப்போம், நான் கொடுத்தா நடக்குமா? ஏன்னா சில சாட்சிகள் வரும். இப்போ எங்கள் சர்ச்சு வந்து 2021 நாங்கள் இருந்த சர்ச்சு அதை வந்து என்ன பண்ணாங்க, காலி பண்ண சொல்கிறாங்க. காலி பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த இடத்த நாங்கள் விற்க போகிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல வாங்கினா என்ன பண்ண முடியாது, ஆராதனைகளை நடத்த முடியாது, ஏற்கனவே சில இடைஞ்சல்கள் இருக்குது. அப்படின்னா நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொல்லி என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். என்ன கையில் பேங்க்ல இருந்தது ஒரு 35 லட்சம் தான் இருந்தது, கையில் ஜனங்களாம் கொடுத்து சேர்த்து வச்சிருந்தது. சரியா? ஆனால் இப்போ சர்ச்சை அங்கே கட்டி முடிச்சு வேலை இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏறத்தாழ ஒரு 6 கோடி ரூபா இது வரைக்கும் செலவாயிருக்கு. எப்படி வந்தது அப்படின்னா, ஜனங்கள் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க, கொடுத்தவருடைய விளைவு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ இதை கேட்குறோம். நாங்கள் சர்ச்சுக்காக கொடுத்தேன். ஒரு பிரதர்லாம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு கையில் இந்த ரிங்கை கலட்டி கொடுத்துட்டு போறாரு. ரிங்கை கொடுத்துட்டு போறாரு. போன அடுத்த வாரத்தில் அவங்க மாமா என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா கோடி மதிப்புள்ள ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறாரு நம்ம ஊர்ல. சரியா? புரியுதா? இதை கேட்ட உடனே என்ன பண்றாங்க நம்ம விசுவாசிங்களா, கொடுத்தா கோடி மதிப்புள்ள வீடு அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்க? ஆனால் ஆக்சுவலாக அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு இயேசுவால் உண்டான நீதி என்ன, அந்த நீதியின் அடிப்படையில் நான் கொடுக்கும் பொழுது நான் விதைக்கிறேன், அந்த விதைக்கேற்ற அறுவடை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் அதில் சப்ஜெக்ட். கொடுக்கறதுனால இல்லை, கொடுக்கறதுல என்ன மனநிலைமையில கொடுக்குறோம், சந்தேகத்தில் கொடுக்குறோமா, இல்லைன்னா கேட்குறாங்க அதனால கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறோமா? அப்படி இல்லாம நான் நீதிமானா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த விதைக்கிற விதை, நான் இன்னைக்கு ஒரு 100 ரூபா விதைச்சேன் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா பலன் இல்லாமல் போகாது அப்படிங்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் விதைக்கணும். இப்ப எங்க சர்ச்சில் எல்லாம் காணிக்கை நேரத்தில் ஜெபம் பண்ண மாட்டோம். காணிக்கைக்கு என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். மாறா என்ன பண்ணுவோம், எல்லாரும் காணிக்கை கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வசனத்தை அறிக்கை செய்ய சொல்லுவோம், வசனத்தை சொல்லுவோம். புரியுதா? ஏன் அப்படின்னா, நான் விசுவாசித்து அறிக்கை பண்ணி அந்த விதையை விதைக்கும் போது அதுக்குள்ள பலன் கிடைக்கிறது. ஒரு விவசாயி நிலத்துல விதையை விதைக்கும் பொழுது அவன் விசுவாசத்தோடு விதைச்சாதான் அதுக்குள்ள பலன் கிடைக்கும். போன வருஷத்துல மழை இல்லை, இந்த வருஷம் மழை வருமா வராதா, விதைக்கிறோமே இதுல நல்ல மகசூல் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல விதைச்சா என்ன பண்ணாது, கிடைக்காது. இல்ல நான் விதைக்கிறேன், நான் விதைக்கும் பொழுது அதுக்குள்ள பிரதிபலன் உண்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தேவன் சில காரியங்களை செயல்முறையை வைத்திருக்கிறார், நல்ல மனநிலையை கொடுக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்வில் முதலாவது பேசிக்கா நம்முடைய மனப்பக்குவம், அதாவது மனநிலை எதுல ஸ்திரப்படுத்தப்படணும் அப்படின்னா, நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் நீதிமான். சொல்லுங்க, நான் நீதிமான். நான் விரும்புகிற காரியம் என் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்படும். புரியுதா? எங்க ஊர்ல எங்க சர்ச்சுக்கு வர்ற ஒரு பிரதர் ஆட்டோல எழுதி போட்டிருந்தார், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். எப்படி? நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். அது ரொம்ப தெளிவா போட்டிருந்தார். என்ன நல்ல ஒரு தைரியம் என்னன்னா, நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால நான் விரும்புகிற காரியம் எனக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அப்போ இந்த நீதிமான், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற இதுல நம்முடைய இருதயம் ரொம்ப தெளிவா ஸ்திரமா இருக்கணும். இருக்கும் பொழுதுதான் அதற்குள்ள அந்த ஆசீர்வாதங்களை நாம் பேசும் பொழுதோ, அதற்குள்ள ஆசீர்வாதங்களை செயல்படுத்தும் பொழுதோ அது நம்முடைய வாழ்வில் என்ன பண்ணுகிறது, வெளிப்படும். அப்ப நீதிமான் அப்படிங்கிறது என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் டவுட் வந்துடக்கூடாது. அப்ப நீதிமான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தமிழ் பைபிள்ல கொஞ்சம் நீதிமான் சொல்லி இருக்கும். நீங்க கேத்தலிக் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்புடையவர்கள். சொல்லுங்க, தேவனுக்கு ஏற்புடையவர்கள். நீதிமான் அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னா, தேவனுக்கு ஏற்புடையவர்கள். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த அந்த மகத்தான காரியத்தின் மூலமாய் நம்ம எல்லோரும் தேவனுக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நேத்தே சொன்னேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம், நீங்க முழங்கால் போடுறீங்களா, முழங்கால் போடலையா, சேர்ல உட்கார்ந்துருக்கீங்களா, சேர்ல உட்காராம இருக்கீங்களா, இல்லைன்னா படுத்திருக்கீங்களா, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. எது முக்கியம் அப்படின்னா, நீங்க எந்த அடிப்படையில் எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று நீங்க ஜெபிக்கிறீங்க. பிளாட்ஃபார்ம் சொன்னா ஞாபகம் வருது, நேற்று மானாமதுரைக்கு இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்றேன், மதுரையில் இறங்கி பார்த்துட்டே போறேன். பிளாட்ஃபார்ம் 5ல மானாமதுரை பஸ் நிற்கும். புரியுதா? இப்போ கரெக்டாக அந்த போட்டிருக்க பிளாட்ஃபார்ம்ல போய் நின்னாதான் பஸ் நான் ஏற முடியும். சொல்றது புரியுது இல்லை? வேற பிளாட்ஃபார்ம்ல போய் நின்றுட்டு மானாமதுரை பஸ் வருமா நின்னா என்ன பண்ணாது, வராது.
அதே போலதான் நம்ம செய்கிற ஜெபம், தேவனுக்கென்று செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நீங்க சரியான பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் பொழுதுதான் சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? அப்போ உங்க ஜெபம் அதுக்கு பலன் கொடுக்கணும். பலன் உள்ள ஒரு ஜெபமாய் நீங்க தேவனுக்கென்று செய்கிற கிரியைகள் அது ஒரு பலன் உள்ளதா இருக்கணும். அப்படின்னா நீங்க சரியான பிளாட்ஃபார்ம்ல நின்னாதான் அதுக்கு பதில். என்ன அப்படின்னா, நான் நீதிமானா இருக்கிறேங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல சரியா நிக்கணும், சந்தேகம் இல்லாமல் நிக்கணும். புரியுதா? ஒரு நாள் அதில் என்ன பண்ணிடக்கூடாது, டவுட் வந்துடக்கூடாது. உங்கள்கிட்ட குறைவு இருந்தாலும் என்ன பண்ணிடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது. சரி, இதை நான் எப்படி அறிந்து கொள்கிறது அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான். வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை கண்ணை மூடிட்டு நம்பணும். சொல்லுவாங்கல்ல, நண்பன் சொன்னா கண்ணை மூடிட்டு கிணத்துல விழுந்துருவான். சொல்லுவான் பாத்தீங்களா? நண்பன் சொன்னா கண்ணை மூடிட்டு எந்த கிணத்துலையும் விழுந்துருவான் அப்படிம்பாங்க. அதே போலதான் இந்த ஆவிக்குரிய வாழ்வில, அதாவது புதிய ஏற்பாடு சத்தியத்துல ஒன்னே ஒண்ணுதான், கிரியின் அடிப்படையில் அல்ல, வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவரும் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க சரியான பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. அப்போ நீங்க ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படும். புரியுதா? ஒருவேளை ஏதோ தவறு வந்துட்டு வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டீங்க, அப்போ நான் தேவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொள்ள முடியுங்கிற விசுவாசத்தை, நம்பிக்கை எது கொடுக்கும் அப்படின்னா, நான் நீதிமானா இருக்கிறேங்கிற அந்த நம்பிக்கை தான் பெற்றுக் கொடுக்கும். புரியுதா? சொல்ற புரியுதா? ஏன்னா இந்த பூமியில வாழ்றதுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ் வரும், வராம இருக்காது. ஆனா எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க அதான் முக்கியம். ஏன்னா நேற்று சொன்ன 2 கேரக்டர், ஒன்னு யூதாஸ் காரியாத்து, இன்னொருத்தர் யாரு, நம்ம பேதுரு அண்ணன். 2 பேரும் நின்ன பிளாட்ஃபார்ம் வேற வேற பிளாட்ஃபார்ம். பேதுரு நின்ன பிளாட்ஃபார்ம் சரியான பிளாட்ஃபார்மா இருந்துச்சு, அதனால காப்பாற்றப்பட்டான். புரியுதா? அப்போ எதுவா இருந்தாலும் அந்த நீதிமான் அப்படிங்கிற அந்த இதுல சந்தேகம் இல்லாமல் நாம் நிற்கும் பொழுது, வார்த்தை நம்பி நாம் நிற்கும் பொழுது, நிச்சயமா இந்த ஆவிக்குரிய வாழ்வில மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், எபேசியர். Thank you, Father. ஓ ஷலஹரானியாந்தலோகரோ தீஹஸரவா. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அத தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்க சொல்ல வந்த காரியத்துக்கும் இதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு நிச்சயமா டவுட் வரும். இங்க என்ன ஆக்சுவலா நம்ம தமிழ் பைபிள் எப்படி இருக்கு, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டாரு? நீங்க அன்பில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கணும் அன்புல? இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்புறம் எப்படி? யாருடைய அன்புல? நம்முடைய அன்புல. அப்படித்தானே? ஆக்சுவலா அப்படி இருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு தப்பு. இது இல்ல அதுவும் இல்லை. நான் ஒன்னும் சொல்லி முடிக்கல. கொஸ்டின் ஆன்சர் இன்னும் ரிசல்ட் வெளியில வரல. புரியுதா? கவனமா கேளுங்க. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, and in love he chose us before he laid the foundation. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, அவர் நம்மீது கொண்ட, எப்படி? தேவன் நம்மீது கொண்ட அன்பு நிமித்தமாய் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். இங்க எப்படி இருக்குன்னா, நம்ம அப்படித்தானே இருக்கு. இதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம். நானும் ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே சொல்லி இருக்கிற மாதிரி நான் அன்புல பரிசுத்தம் உள்ளவனா, குற்றமற்றவனா இருக்கணும் ஆண்டவரே, பலனை தாங்கன்னு. ஆக்சுவலா இங்க என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, பவுல், நீங்க நல்ல அந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா புரியும். தெளிவா பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே. இந்த உலக தோற்றம் எப்படின்னா, 2 விதமான வார்த்தை உண்டு. கட்டபோலே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை எதை குறிக்க அப்படின்னா, ஆதாம் விழுந்து போவதற்கு முன்னதாக. கட்டபோலே அப்படின்னா ஆதாம் விழுந்து போவதற்கு முன்னதாக. எப்படி? ஆதாம் விழுந்து போவது, அதாவது ஆதாமே உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே நம்மளை தெரிந்து கொண்டாரா. தேவனுடைய அனாதி ஞானம் ஆச்சரியத்துக்குரியது. ஏன்னா
வயித்துல என்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லி பார்க்கறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க அம்மா அப்பா. அப்படிதானே? மறைமுகமா கொஞ்சம் காசை கொடுத்து என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க, ஆம்பளை பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லுங்க, ஆம்பளை பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா இங்க தெளிவா சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே. அப்போ பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னதாகவே நம்ம அத்தனை பேர் மேல என்ன பண்ணாரா, அன்பு கூர்ந்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. இப்ப நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கும்? பிள்ளைங்களா இருக்காங்க நல்லா, ஏன்னா ஒன்றும் இல்லை, என் வீட்டு கதைக்கே வருமே. 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பெத்தெடுத்தோம். ஏன்னா அவன் பேர் பென் சாமுவேல். சரியா? கர்த்தர் கொடுத்தார் அந்த வார்த்தையை. பென் அப்படின்னா மகன் அர்த்தம், சாமுவேல்னா தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட மகன். சரியா? அந்த பிள்ளை பிறந்தோன்னா தரையிலே விட மாட்டேன், தோல்லே தூக்கி வச்சு கொஞ்சிட்டே அலைவேன். விடவே மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா தோளில் போட்டுக்கிடுவேன், படுக்கும்போது பக்கத்தில் போட்டுக்கிடுவேன். சரியா? ஒரு 3 வருஷம் போச்சு. அவனுக்கு ஒரு 3 வயது இருக்கும் பொழுது எங்கள் வீட்டம்மா 2வது கன்சீவ் ஆகிறாங்க. ஏன்னா எனக்கு இவன் மேல உள்ள பாசத்தை இன்னொரு பிள்ளை மேல வைக்க பிரியம் இல்லை, இந்த மேல உள்ள பாசத்தை இன்னொரு பிள்ளை மேல வைக்க பிரியம் இல்லை. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்ட்டு. இந்த பிள்ளைன்னு சொல்லி அவன் அப்படி, ஏன்னா அவன் அவள் அழகா இருப்பான் ஆளு, நல்ல கலரா ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பான் ஆளு. ஏன்னா அதாவது லேட்டா பெற்றாலும் லேட்டஸ்டா பெற்றுட்டீங்கன்னு சொன்ன மாதிரி ஆளு வந்து எங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பெரியவங்களையும் கலந்து வச்சு ஒவ்வொருத்தட்டையும் என்னென்ன அழகு இருக்கோ அந்த அழகெல்லாம் கலந்து வச்சு அவ்வளோ அழகா இருப்பான். கண்ணுல அப்படியே வித்தியாசமா இருப்பான் ஆளு. சரியா? அப்போ அந்த பாசத்தை கொடுக்க என்ன இல்லை, பிரியம் இல்லை. சரியா? நான் அப்புறம் 2வது என்ன சொல்றேன், வயிற்றுல இருக்கிற ஆம்பளை பையன் தான், 2வது ஆம்பளை பையன் தான் சொல்றேன் எங்க வீட்டை மாட்டேன். சும்மா அவா இல்லை பொம்பளை பிள்ளை தான், நீங்க வந்தன பாருங்க வயிறு இங்கிட்டு வருது அப்படின்பா. கடைசியில் குழந்தை பிறந்த உடனே பார்க்குற பெண் பிள்ளை. ஆனாலும் இன்னும் இந்த பையன் உள்ள பாசத்தை இங்கே கொண்டு வர என்னால் முடியலை. ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளையை தூக்கி இப்படி கையில் வச்சு பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் மேலே இருந்த அத்தனை அன்பு பல மடங்கு இங்கே வந்து உட்காந்துட்டு, இங்கே இருந்த அன்பு பிள்ளை இங்கே வந்து உட்காந்துட்டு. இப்போ என்ன சொல்லுவான், எப்பா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்பி நீ பாப்பாட்ட கொடுக்குற, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ பாப்பாட்ட கொடுக்குற, அவ சொல்றதா நீங்க கேட்குறீங்கப்பா, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறான். ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த அன்புங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இன்னும் தெளிவா சொன்னா புரியும். குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், 8 வருஷம் கழிச்சு லேட்டா பெத்தோம். ஒரு வாரத்துக்கு சந்தோஷம், குழந்தை நான் வச்சுக்கிறியா நீ வச்சுக்கிறியான்னு. ஒரு வாரம் கழிச்ச பிறகு இது எல்லா வீட்லயும் நடக்கிற கதை. நான் தூங்கணும் நீ பார்த்துக்கோ, நான் தூங்கணும் நீ பார்த்துக்கோ. புரியுதா? என் தங்கச்சி 2வது தங்கச்சி குழந்தை பெற்று நான் தோல்ல போட்டு பாராட்டுறது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நான் தூக்கம் இல்லைன்னா வீட்டை பூட்டி போட்டு தூங்குவேன். ஏன்னா சொந்தக்காரங்களா வராங்க பிள்ளைய பார்க்கறதுக்கு வராங்க, வந்து தூக்கத்தை, அதாவது அவங்க வர்றது நல்ல எண்ணத்துல வராங்க, நமக்கு டென்ஷன், தூங்க விட மாட்டேங்காங்களே, தூங்குற நேரத்துல வரான்னு கதவுல பூட்டி போட்டுறது. அப்படிதான். அதான் வசனம், ஒரு வசனம் பிடிக்கும், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை அயர்வதும் இல்லை. தாய் பெற்ற தாய் பிள்ளை பாலுக்காக அழும்பொழுது நம்ம என்ன பண்ணல, தூங்கல, அயர்ந்து இருக்கிறாங்க. பிள்ளை அழுகிற சத்தம் கேட்குது, ஆனா அந்த அயர்வு என்ன பண்ண முடியல, இந்த அம்மாவால் எழும்பி பால் கொடுக்க முடியல. இதுதான் நம்முடைய அன்பு. ஆனா நம்ம தேவனுடைய அன்பு தூங்கவும் செய்யாது, அயரவும் செய்யாது. அவருடைய அன்பு என்ன பண்ணாது, நம்மளை காப்பாற்றுகளன்னு சோர்ந்து போகவே போகாது. புரியுதா? அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு. நான் அவருக்கு யோசிச்சேன், என்ன ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசியா, நம்ம டக்குன்னு குறைஞ்சிருதே. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தரை நேசிக்கிறோம், நாளைக்கு இன்னொருத்தரை நேசிக்கிறோம். அப்படிதானே? இன்னைக்கு ஒருத்தர் மேல நல்ல நேசமா இருக்கு, அடுத்த நாள் அந்த நேசம் வேற பக்கம் மாறி போயிடும். ஆனா நம் தேவன் எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கிறார். இது என்ன பியூட்டினா, நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம நேசித்தாரா. சொல்றாருல, யாக்கோபையும் ஏசாவும் குறித்து சொல்லும் போது, நல்வினை தீவினை அறிவதற்கு முன்னதாகவே பிள்ளை பிறக்கவும் செய்யல, எந்த நற்கிரிகளும் செய்யல, ஆனா என்ன பண்ணார், யாக்கோபு என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார். இப்ப அது போலதான் நம்மளை தெரிந்து கொண்டாலும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய படிச்சவங்க இருக்கிறாங்க, மேதாவிகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டவர் கண்ணுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னா நம்ம கண்ணை திறந்து விட்டார் அவர் மீது கொண்ட அன்பின் மூலமாய். புரியுதா? அப்ப இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே என்ன பண்ணார், நம்ம மீது அன்பு கொண்டு சொல்றாரு, அவருடைய மிகுந்த அன்பினால என்ன பண்ணாரா, அவருக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக
குற்றமற்றவர்களாக நிறுத்துகிறார் இயேசு கிறிஸ்து மூலமாய். இதுல சொல்லப்பட்ட இந்த வசனத்தோட விளக்கமே என்னன்னா, நீங்க இன்னும் அன்புல பரிசுத்தமாகவோ அன்பில குற்றமற்றவர்களாக வாழ்வதற்காக அல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மீது கொண்ட அன்பின் மூலமாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை என்ன பண்ணார், நமக்காக கொடுத்து அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன பண்ணி இருக்கிறாரா, நிறுத்தி இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையின்படி இப்ப நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்னா, தேவ சமூகத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? குற்றமற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும். இதுதான் அந்த நீதிமானுடைய தன்மை. நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க நீங்க எல்லாரும் ஒருவேளை மாம்ச பிரகாரமா பல பிரச்சனைகள் இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, வேதம் தெளிவா சொல்லுது, நம்ம எல்லாரும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு ஜனங்களா கூட இருக்கலாம். ஏன்னா வீட்டில் உட்காந்து கேட்கறவங்க யோசிக்கலாம், ஏன்ட்டையும் பல பாடுகளா பல பிரச்சனைகளா இருக்கு, பொல்லாத துர்க்குணங்களா இருக்கு, இது எப்படி அப்படின்னா அது எப்படியோ. ஆனா சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் நம்ம மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக கொடுத்து தமக்கு முன்பதாக அவருக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணிட்டாரா, பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக என்ன பண்ணியிருக்கிறார், நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் மீது கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உலக தோற்றத்துக்கு முன்னதாக என் மேல் அன்பு கொண்டீங்களே, கொண்டது மாத்திரமல்ல, குமாரனை கொடுத்து என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம், அதாவது உம்முடைய கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் உள்ளவனாக குற்றமற்றவன் நிறுத்தி இருக்கிறே, ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது அந்த நீதிமானுக்குள்ள தன்மை தன்னால் நிற்கும். புரியுது? நான் சொல்றது புரியுதில்ல? அப்ப நீதிமான் அப்படின்னா இதுதான். இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, கொலோசியருக்கு வாங்க. கொலோசியர் 2வது அதிகாரம். Thank you, Father. கொலோசியர் 1வது அதிகாரம். Thank you, Lord. 20 வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மன சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுதும் ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நன்மையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். தெளிவா பவுல் சொல்றார், இந்த நீதிமான் அப்படிங்கிற தன்மையில நிலைத்திருப்பதுக்கு விசுவாசம் தான். எப்படி நம்மளை நீதிமான் ஆக்கினார் அப்படின்னு சொல்றாரு, அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. என்ன சொன்னார்? சிலுவையில் என்ன பண்ணாரா, ரத்தத்தை சிந்தினார். அப்போ அந்த திராட்சரசத்தை பார்க்கும் பொழுது என்ன நினைவு வரணும் அப்படின்னா, இந்த இந்த திராட்சரசம் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்குது. அந்த ரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறது, கழுவி சுத்திகரித்து இருக்கிறது. என் பாவங்களை கழுவி என்ன பண்ணுவது, சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாய் நான் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். புரியுதா? அந்த ரத்தத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, நான் தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்க, அப்படித்தானே? 400 வருடங்கள் அடிமை. கண்டிப்பா அவன் என்ன பண்ணிருப்பான், தேவனை மறந்துருப்பான். 400 வருஷம் அடிமைனா அது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. கண்டிப்பா கர்த்தரை என்ன பண்ணிருப்பான், மறந்துருப்பான். ஆனா பெருமூச்சு விடுறான். துன்பத்தின் நடுவில் என்ன பண்றான், நெருக்கத்தினால பெருமூச்சு விடுறான். நெருக்கத்தினாலதான் பெருமூச்சு விடுறான் ஒழிய தேவனை தேடணுங்கிறதுக்காக என்ன பண்ணல, பெருமூச்சு விடல. ஆனாலும் மோசையை அனுப்புறார். ஏன்? உடன்படிக்கை, ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த அடிப்படையில் என்ன பண்றாரு, மோசை என்ன பண்றாரு, எழுப்பி அனுப்புகிறார். பலவிதமான வாதைகள் எகிப்து தேசத்தில் நடக்கு. அதெல்லாம் பார்த்திருந்தும் இவங்களுக்கு யாருக்கு என்னல்ல, விசுவாசம் வரல. விசுவாசம் என்ன பண்ணல, வரல. குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க, குற்றமுள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கடைசி ஒரு மகா பெரிய வாதை. அந்த வாதை நடுவில் காப்பாற்றப்படுவதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார், அங்க ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்துகிறார். இந்த ரத்தத்தை பூசி வீட்டில் உட்காந்துக்கும். வீட்டு நிலக்காலில் ரத்தத்தை பூசிட்டு என்ன பண்ணிரு, உள்ள உட்கார்ந்துரு அப்படிங்கிறாரு. அவன்கிட்ட ஏதாவது தகுதியை கேட்டாரா?
ஏதாவது தகுதியை கேட்டார், ஒன்றும் கேட்கல. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலை. அந்த பாவம் சரி இந்த பாவம் சரி அது சொன்னாரா? சொல்லலை. அந்த மீட் உள்ள போய் ரத்தத்தை பூசிட்டு உள்ள என்ன பண்ணு, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துரு, வெளியில வந்துடாத. தேவ கோபம் என்ன பண்ணுகிறது? எகிப்து தேசம் முழுதும் வருது. ஆனா அந்த தேவ கோபம் இவர்கள் என்ன பண்ணல, தொடல. ஏன் அப்படின்னா ரத்தம் இருந்ததுனால அந்த ரத்தத்தின் மூலமாய் தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். புரியுதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரத்தம் நம்ம மேல தொளிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்குது. ஒரு நாள் சொல்லிடக்கூடாது கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு. அவர் கோபம் உங்க மேல கோபப்பட மாட்டார். ஏன்னா உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர் உங்களை கோபப்பட மாட்டார், துன்புறுத்த மாட்டார், அடிச்சு என்ன பண்ண மாட்டாரு, விரட்ட மாட்டாரு, கையை காலம் என்ன பண்ண மாட்டாரு, ஒடிக்க மாட்டாரு. இந்த சங்கீதம் 23 இருக்குல்ல, அதை இப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடைன்னு சொல்லிட்டு அவர் கோலும் தடி என்ன பண்ணும், தேற்றும். கோலும் தடி என்ன பண்ணுமா, தேற்றும். கேட்டிருப்பீங்கல்ல, ஒன்னா ஒரு கம்பு வச்சு என்ன அடிப்பாரு, காலை அடிச்சிருவாரு. சேட்டை பண்ணிட்டே இருந்தா என்ன பண்ணுவாரு, ஒரே அடி காலு முறிஞ்சு போயிடும். எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் சொன்னாரு, சண்டே ஸ்கூலுக்கு அவங்களை எடுக்க சொன்னாங்க, எடுத்தாரு. ஒரு கம்பு வச்சு காலை அடிச்சிருவாரு, கால் ஒடிஞ்சிருமா, கால் ஒடிஞ்ச பிறகு அவரே கட்டு போடுவார். கட்டு போட்டு என்ன பண்ணுவாரு, தோல்ல போட்டு போவாரு. அப்போ மற்ற ஆடுகளுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும், நீ அவர் மேல தோல் மேல இருக்க. அப்படி காலை அடிச்சு மற்றவங்க பொறாமப்படுறதுக்கு செய்ய மாட்டாரு. அதோடைய காரியம் வேற. அந்த ஒன்று உணவை பெற்றுக் கொடுப்பதற்கு, இன்னொன்று உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை துரத்துவதற்கு. அதுதான் கோலும் தடியும். கோல் என்ன பண்ணுது, வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணுது, எடுத்து கொடுக்கறதுக்கு. தடி அந்த ஆடை திருடும்படியாக, ஆடை தொடும்படியாக வருகிற சத்துருடைய கரத்திலிருந்து காப்பாற்றும்படியாக தடி இருக்கு. உங்களுக்கு கிடையாது தடி. ஏன்னா இப்படி சொல்லி சொல்லி தான் அநேக நேரத்தில் அடி வாங்கிடுறோம். ஒரு ஜெபம்லாம் உண்டு, நாங்கள் பண்ணியிருக்கோம். கர்த்தாவே எங்களை எப்படியாகிலும் அடித்தாயிலும் திருத்தி விடும். அடுத்தாயிலும் என்ன பண்ணும், தெரிதில்லை தப்புன்னு சொல்லி ஏன் அடிக்கணும் அவரு. உங்க பிள்ளைங்க சொல்லுமா, எங்க ஏம்மா என்ன எப்படி அடிச்சாட்டு திருத்துங்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் உனக்கு தெரிதில்ல, தப்புன்னு தெரிதில்ல, அப்புறம் எதுக்கு நான் அடிக்கணும்? புரியுதா? எவ்வளவு எவ்வளவு எப்படி சொல்றதுன்னா முட்டாள்தனமான ஜபங்களை பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களை அடிச்சு திருத்திருங்க, எப்படியாவது எங்களை அடிச்சு திருத்திருங்க. இல்லை இல்லை, வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார், வசனத்தை அனுப்பி நம்மளை திருத்துகிறார், வார்த்தை கொண்டு நம்மளோட என்ன பண்ணுகிறார், பேசி நம்மளை சீர்படுத்துகிற தேவனவர். புரியுதா? வார்த்தையை அனுப்பி அழகா டீச் பண்ணுவார். நீங்க உட்கார்ந்து அன்றாடம் ஜெபம் பண்ணி நீங்க வேதத்தை வாசிச்சீங்க அப்படின்னா அழகா உங்ககிட்ட இருக்கிற குறைகளை காமிச்சாலும் உடனே அதுல இருந்து வெளியே வருவதற்கான காரியத்தை செய்வார். அதாவது பிசாசுடைய காரியம் என்னன்னா குற்றப்படுத்துவது. தேவன் குற்றப்படுத்துவதில்லை, காண்பித்து திருத்துவது, சரிப்படுத்துவதுதான் தேவனுடைய காரியம். புரியுதா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. நிர்வாணின்னு சொல்லி யார் சொன்னா அவங்களுக்கு? அவங்க நிர்வாணின்னு சொல்லி யார் சொன்னா? பிசாசு தான் சொல்லியிருக்கான். சொல்லணும் என்ன பண்ணியிருக்காது, தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்சியஸே முதல்ல கிடையாது. நீ பழத்தை சாப்பிட்டதுனா நீ நிர்வாணி, நீ தேவனுக்கு விரோதம் பாவம் செஞ்சுட்ட நிர்வாணி. அதனால கேட்கிற கர்த்தர், நீ நிர்வாணின்னு சொல்லி உனக்கு சொன்னது யாரு? சரி, அவங்க குறைய பார்த்தாரு, என்ன பண்ணாரு, சாத்துன்னு சாத்தையை செஞ்சாரு. எப்பா, அத்தி ஆடலாம் உனக்கு ஒத்து வராது, அத்தி ஆடலாம் ஒத்து வராது. உனக்கு இந்த அத்தி இலையை வச்சு சட்டையை போட்டு உன் பாவத்தை மறைக்க முடியாது. அதுக்கு பரிகாரம் நான் ஒன்று பண்றேன்னு சொல்லி அங்க ஏதேன் தோட்டத்திலே என்ன பண்ணுறார், ஒரு வலியை செலுத்தி தோளினாலான ஆடைகளை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அப்ப கேட்கலாம், அப்புறம் எதுக்கு இது ஏதேன் தோட்டத்துட்டு வெளியில விரட்டினாரு? நீங்க அன்பான தேவன் சொல்றீங்க, எதுக்கு ஏதேன் தோட்டத்துட்டு வெளியில விரட்டினாரு? யாருக்காவது வந்திருக்கா டவுட்டு? ஆதாம அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் சாப்பிட விட்டு இருந்தாருன்னா மரணமே வந்திருக்காது. எப்படிப்பட்ட அவன் பாவியாவே இருந்திருப்பான். அவர் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தான் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்தை வெளியில அனுப்புறார். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து ஜீவனையை கொடுத்திருக்கிறோம். நம்ம ஜீவனை விடவர்களாக இருக்கிறோம். புரியுதா? அப்ப தேவன் ஒரு காரியத்தை செஞ்சார் அப்படின்னா அதுல நன்மையானதான் இருக்கும் இல்லையா, தீங்கான காரியம் இருக்காது. என்ன அப்ப தெளிவா சொல்றாரு, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இப்ப உங்களுக்கு தேவனிடத்துல என்ன உண்டா இருக்குது, சமாதானம் உண்டா இருக்குது. நீங்க தாராளம் போய் அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இப்ப என் பிள்ளைகளை தோல்ல தூக்கி வச்சா என்ன பண்ணுவான், பாப்பா பாக்கெட்ல இருக்கலாம் ஒன்னொன்னு உருவா, பாக்கெட்ல இருக்கலாம் ஒன்னொன்னு. என்ன உரிமை அப்படின்னா எங்க அப்பா அப்படிங்கிற உரிமை. இப்போ அதுபோல நம் தேவனிடத்துல அவருடைய இயேசுடைய ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை பெற்றிருக்கிறனால நீங்க தாராளமா தேவன்கிட்ட போகலாம், தேவன்கிட்ட தாராளமா பேசலாம். ஏன்னா உங்களுக்கு நடுவில் மீடியேட்டர் தேவையில்லை.
அதான் சொல்ல வரேன், மீடியேட்டர் தேவையில்லை. ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணி, என்ன, நான் பொதுவாக படிக்கிற பசங்கள்லாம் சொல்லுவேன், இந்த 10th 12th முடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்லுவேன், இங்கே பாரு, நிறைய பேர் சொல்கிற ஆலோசனை கேட்காத, ஏன்னா உங்கள் அம்மா அப்பா சொல்கிறதும் கேட்காத. ஆஹா, பயங்கரமான டேஞ்சரான பாஸ்டராக இருக்கிறேன்னு நினைக்கிங்களா? அதான் உண்மை. அம்மா அப்பா சொல்கிறதும் கேட்காத, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதும் கேட்காத. நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். அப்போ உட்காரு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் என்ன படிப்பு படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ தேவ சமூகத்தில் உட்காந்தினா அப்பா உன் அழகா பேசுவார். ஒருவேளை அது அற்பமான காரியமா இருந்தாலும் தைரியமா செய். அற்பமான காரியமா இருந்தாலும் தைரியமா செய். அந்த அற்பமான காரியத்தில் சம்பரமான முடிவு இருக்கும். ஒருவேளை உன்னால செய்ய முடியாத பாடத்தை படின்னு சொல்றாரு, அப்படின்னாலும் தைரியமா படி. ஏன்னா படிக்க சொன்னவர் பலத்தை கொடுப்பார். புரியுது சொல்ல? புரியுது இல்ல? அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க பேசலாம். நீங்க பேசும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஏன்னா இயேசுடைய ரத்தத்தின் மூலமா சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாடுல கிடையாது. அதனால ஆசாரியப்பு கூடாரம் வச்சு ஒன்று தூரத்தில் வச்சிருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியம் உள்ள போயிட்டு வெளியில வருவாரான்னு நிச்சயம் கிடையாது. ஒருவேளை பழைய ஏற்பாடு மெத்தடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பழைய ஏற்பாடு மெத்தடு இருந்துச்சுன்னா பாஸ்டனை கூப்பிடுறாங்க, வந்து ஒரு 3 நாள் செய்தி விடுன்னு சொல்லி கூப்பிடும்போது நான் பயத்தோட தான் வரணும். உள்ள போயிட்டு வெளியில வர முடியுமா? உள்ள போயிட்டு சொல்றது புரியுதா? பழைய ஏற்பாடு இப்போ உள்ள சொல்லல. பழைய ஏற்பாடுல ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போனானா வெளியில வருவாங்கிற நிச்சயம் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கு சமாதானம் பெறவில்லை. ஆனா அந்த புதிய ஏற்பாடுல இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாய் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கோம் தேவனிடத்துல. நீங்க எப்பவும் தேவ சமூகத்தை அணுகலாம், எல்லா நேரத்திலும் அணுகலாம். பாருங்களேன், எபேசியர்ல பவுல் தெளிவா சொல்றார். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இயேசுவை நீங்க பற்றுகிற விசுவாசத்தினால் இயேசுவுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு விட தேவனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியமும் என்ன பண்ணியிருக்கு? உண்டாயிருக்கிறது. இதுதான் ஒரு நீதிமானுக்குள்ள தகுதி. நீதிமானுடைய, அதாவது தகுதின்னு சொல்ல முடியாது, நீதிமானுடைய பிரிவிலேஜ். அதாவது நீதிமானுடைய பிரிவிலேஜ் எப்படி சொல்ல, நீதிமானுடைய மேன்மைகள். அப்ப நீங்களாம் நீதிமான்கள், நம்ம எல்லோரும் நீதிமான்கள். நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணலாம், எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணலாம். நான் பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து தியானம் பண்ணுகிறேன், தேவன் என்கிட்ட வந்து பேசுறாரு, நான் தான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி. புரியுதா? அப்போ நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனால நீங்க எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணலாம்? போகலாம். எங்க சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாரு. அவர் ஒரு புக்கு போட்டிருக்காரு, இயேசுவின் கழுதைகள். எப்படி? இயேசுவின், கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இயேசுவின் கழுதைகள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழியக்காரன்லாம் கழுதையா, அதனால அது வந்து பெருமையா போடுறாள், இயேசுவின் கழுதைகள். அவர் ஒரு நாள் எங்க சர்ச்சில் பிரசங்கம்னு சொல்றாரு. நான் ஒரு வாலிப பிள்ளைகிட்ட சொன்னேன், காலில் இருந்துச்சு நீ ஜெபம் பண்ணும்போது பல்ல விளக்கிட்டு தான் ஜெபம் பண்ணும், பல்ல விளக்காம ஜெபம் பண்ணினா அது தேவனுக்கு, அவர் ஆவியா இருக்கிற தேவன். நான் சொல்ல அந்த பிள்ளை கேட்கல. ஒரு ஆள் கீழே விழுந்து பல்லு உடைஞ்சிட்டு, பாத்தியா நான் சொன்னல அப்படின்னாரு. அப்பனா வாய் நாத்த எடுத்துனா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. சில ஆளுகளுக்கு பாவம் ஏதோ பிரச்சனை இருந்தால் எவ்வளவுதான் பல்லு விளக்குனாலும் அப்ப அவங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அப்படி கிடையவே கிடையாது. சில டைம் எங்க சர்ச்சுக்கு சிலவங்க வருவாங்க, சில லுங்கியோட உள்ள போலாமே. அம்மா நீ லுங்கியோட போ, தாராளம் போ. லுங்கியோட என்ன பண்ணு? தாராளமா போ. பிச்சைக்காரங்க வந்தாலும் உள்ள அனுப்பும், உள்ள போய் உட்காரு, போ, ஆண்டவருடைய வார்த்தையை கேளு. அங்க என்ன முக்கியம் அப்படின்னா, நீ நீதிமான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு கூட தேவ சமூகத்துல வாரியா, அதுதான் முக்கியம். அப்ப வசனம் தெளிவா நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்கு. நீங்க நீதிமான்கள், தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் இயேசு நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு கூட தேவனிடத்துல சேருகிற ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்குங்கிற தைரியத்தை வேதம் கொடுக்க உங்களுக்கு. மனுஷன் சொல்லல, வேதம் கொடுக்கு. மனுஷன் சொல்லியிருந்தா யோசிக்கலாம், ஏதோ யூகத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னு. வேதம் தான் சொல்லுது, கர்த்தருடைய சத்திய வசனம் தெளிவா சொல்லுது. நீங்க நீதிமான்கள், நீங்க தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கீங்க. நீங்க எந்த சூழ்நிலை எப்பொழுதும் உங்களுக்கு யாரும் மீடியேட்டர் தேவையில்லை, நடுவான ஆள் ஒரு ஆளு தேவையில்லை. நீங்க டைரக்டா ஆண்டவர்கிட்ட போகலாம். முதல்ல வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம அத்தனை பேரையும் பரிசுத்தவான்கள் தான் சொல்லுது. நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுவார் நிருபங்கள்ல, எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா அழுது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழியர்களை மாத்திரம் சொல்லல,
சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்கள் அப்படிதான் சொல்லுது. அதே போலதான் எல்லாரையும் நீதிமான் தான் சொல்லுது. பைபிள் தெளிவா சொல்லுது, நீங்க எல்லாரும் யாரு? நீதிமான்கள், தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி உடையவர்கள். அந்த கொலைசேல திரும்ப நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னு சொல்றாரு, அவரிடத்துல சமாதானத்தை, அவர் ரத்தத்தினால என்ன பண்ணுமா? சமாதானத்தை பெற்றோம் சொல்லிட்டு சொல்றாரு. பூலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இங்கே பரலோகம் வருது, பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்கி கொள்ளணும், ஓகே ரைட்டு. பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்கி கொள்ளணும், ஓகே. பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளை யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய பார்வையில பரலோகவாசிகளும் சரி பூலோகவாசிகளும் சரி சமம். பரலோகத்தில் உள்ளவைகள் கூட இயேசுடைய ரத்தத்தினாலதான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. எபிரேயர்ல இருக்கு வசனம். ஏறக்குறைய பரலோகத்தில் உள்ளவைகளும் இயேசுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணப்பட்டதா? சுத்திகரிக்கப்பட்டது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அப்படிதானே? உயிரோடு எழுந்தன முதல்ல எங்க போனாரு? எங்கேயோ போனார் சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? பரலோகத்துக்கு போனார், பிதாவை பார்க்க போறார். எதுக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆசாரி என்ன பண்றான்? ஆட்டுக்காடாக்குள்ள ரத்தத்தை எடுத்துட்டு என்ன பண்றான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறான். அதே போலதான் தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஏதோ ஒரு காரியம் அங்கு சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏறக்குறைய பரலோகத்தில் உள்ளவைகளும் அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணப்பட்டுதான்? சுத்திகரிக்கப்பட்டது. அப்ப ஆண்டவருடைய ரத்தம் எவ்வளவு வேல்யூ பாருங்க. அந்த ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கிறது. உங்க அத்தனை பேர் மேல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பூசப்பட்டிருக்கிறது. சாம்பி செல்லத்துறை சென்னையில ஊழியம் செய்ற ஒரு ஐயா சொல்றாரு, இந்த ரத்தத்தை குறித்து சரியா அறியாமையே நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க? சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. எப்படி? ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவீங்களா? இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லி கொடுப்பீங்களா? பிள்ளைகிட்ட சொல்லு இயேசுவின் ரத்தம் செய்யும்னு. அவங்க பாட்டியம்மா சிபிஎம்மா மாத்திரையே போட மாட்டாங்களா? ஒரு நாள் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ பிரச்சனை, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்க போயிருக்காங்க. அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வலுக்கட்ட கொண்டு போயிட்டாங்க. அவர் மாத்திரையை போட அது போடணும், ஒன்றும் நான் போட மாட்டேன்னு சொல்லி வீட்டில் வந்து உட்காந்துட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயன்னு சொல்லி சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணிட்டா? சுகமாயிட்டு. ஏன்? அந்த ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக நன்மையான காரியங்களை அது என்ன பண்ணுதா? பேசுகிறது. அந்த ரத்தம் உங்கள் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை பெற்றிருக்கீங்க. சமாதானத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த ரத்தத்தின் மூலமாய் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா, தேவனோடு என்ன பண்ணப்பட்டீங்க? இணைக்கப்பட்டீர்கள். அதான் சொல்றாரு ஒப்புரவாக்குதல். ஒப்புரவாக்குதல்னா என்னன்னா, ஒரு காலத்துல சண்டை இருந்துச்சு. இப்ப யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை இருக்கு, அப்படித்தானே? யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சண்டை நடக்கு. அப்ப இந்த பிரச்சனை, அந்த பகை என்ன பண்றாங்க அப்படின்னா, நடுவர் யாராவது ஒருத்தர் போய் பேசி ஒப்புரவாக்க பாக்குறாங்க, சமாதானத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க. அது முடியல, அது முடியாது கண்டிப்பா. ஆனா இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த பகையை முற்றிலுமா என்ன பண்ணுச்சா? அகற்றி போட்டது. இப்ப தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் பகை கிடையாது, பகையே கிடையாது. அதான் தொடர்ந்து சொல்றாரு, முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க? அந்நியரா இருந்தீங்க, துர்க்கரையினாலே மனதிலே சத்துருக்களா இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒரு காலத்துல இருந்தோம், இப்ப கிடையாது. புரியுதா? ஒரு காலத்துல தான் இருந்தோம், இப்போ அப்படி நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. என்ன சிலவங்க சொல்லுவாங்க, மாம்சம் சாகலை அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பிரசங்கள்லாம்? மாம்சம் என்ன பண்ணல? சாகலை. மாம்சம் சாக மாட்டேங்கி அப்பப்போ எந்திரிச்சு வருது. உங்க மாம்சத்தை உங்களால் சாகடிக்க முடியாது. அப்படி பண்ணா சூசைட் ஆயிரும். புரியுதா? அது எப்படின்னா, இந்த மாதிரி சத்தியத்தை அறிய அறியதான் என்ன பண்ணணும்? மாம்ச செயல்கள் நிறுத்தப்படும். சொல்லலாம், ஆவியினாலே சரீரத்தின் செயலை நீங்க என்ன பண்ணுங்க? அழித்து போடுங்கிறாரு. அது எப்படி? இந்த மாதிரி சத்தியத்தை அறிய அறிய என்னுடைய மேன்மைகள் என்னன்னு அறிய அறிய, ஒரு நாள் எனக்கு ஒரு ஊழியக்காரருக்கு ரோட்ல வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்னா, நீங்க இது பிரசங்கம் பண்றீங்க, அதை பிரசங்கம் பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா பேசுறாரு. நான் அமைதியை கேட்டுட்டே இருந்தேன். கேட்டு சொன்னேன், நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த ரோட்ல நான் கண்ணா பண்ணா உங்களை போட்டு திட்டுறேன். எப்படி? கண்ணா பண்ணா உங்களை திட்டுறேன், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னாரு. என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி யோசித்தாரு. ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னா. ஏன் ஒன்றும் செய்ய மாட்டீங்க? ஒன்று வயசு, இன்னொன்று நான் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வு. சொல்ல புரியுதா? ஒன்று வயசு, இன்னொன்று
நான் ஊழியம் செய்கிறேன், இந்த ஏரியாக்களை என்ன நல்லா தெரியுங்கிற உணர்வு. அந்த உணர்வு மாம்சம் எழும்பி வந்தாலும் என்ன பண்ணிட்டு அப்படின்னா அடக்குது. அதே போலதான் நான் தேவனுக்குள் யாரா இருக்கிறேங்கிற உணர்வு, தேவன் எனக்கு எப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்திருக்கிறாருங்கிற உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா பாவம் செய்ய விடாது. பாவம் செய்ய விடாது. ஒரு காலத்துல பிசாசு உள்ள இருந்தான், புரியுதா? ஒரு காலத்துல என்ன பண்ணா உள்ள இருந்தா சொல்ல. ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? அந்நியராயும் துர்க்கரிகளினாலும் மனதிலே சத்துருக்களா இருந்தீங்க. ஒரு காலத்துல பிசாசு உள்ள இருந்து வேலை செஞ்சான். எப்படி? ஒரு கார் இருக்குது, அந்த காருக்குள்ள டிரைவர் உட்காந்து ஓட்டுறாரு, அவர் விரும்பின இடம்லாம் என்ன பண்ணுது, காரு போகுது, அப்படித்தானே? இப்போ அதே டிரைவர் வெளியில இருந்து காரை தள்ளுறாரு. டிரைவர் மாத்திரம் தான் வெளியில இருந்து என்ன பண்றாரு, காரை தள்ளுறாரு. அவர் விரும்பின டைரக்ஷன் போகுமா? போகாது. அந்த புஷிங்கில் எங்கேயோ போகும் ஒழிய அவர் விரும்பின டைரக்ஷன் போகாது. புரியறதுக்காக சொல்றேன். ஒரு காலத்துல பாவத்தின் வல்லமை உள்ள இருந்தது, உள்ள இருந்து செயல்பட்டு இருந்தான். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் செய்த அந்த மகத்தான காரியத்தின் மூலமாய் நமக்குள்ள இருந்த அந்த பிசாசின் வல்லமை அகற்றப்பட்டது. என்ன பண்ணுவான்? பின்னால இருந்து தள்ளி தள்ளி விடுவான். கொஞ்சம் உங்களை பின்னால இருந்து தள்ளி விடுவான். அதில் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அது எப்படி ஜெயிக்க முடியும்? இதுதான். நீங்க நல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போறீங்க வீட்டுக்கு. இன்னைக்கு யாரையும் திட்டக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டை போடக்கூடாதுன்னு போறீங்க, சரியா? நீங்க கரெக்டா சொல்லி நினைச்சிட்டு போகும்போது என்ன பண்றாங்க, நேரத்தோட இன்னைக்கு அதிகமான குப்பையை அள்ளி வச்சிட்டாங்க முன்னால. என்ன ஆயிரும்? அது பிசாசு என்ன பண்றான்னா உள்ள இருந்து டிரைவ் பண்ணல, வெளியில இருந்து உங்களை தள்ளி பார்க்கறான், அசைச்சு பார்க்கறான். வெளியில இருந்து அசைச்சு பார்க்கறான். இப்போ உங்களுக்கு இந்த உணர்வு, நான் நீதிமான், நான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு ஆழமா, இந்த மனப்பக்குவத்தை ஆழமா, இந்த மனநிலை ஆழமா நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீ எவ்வளவு நாள் மண்ணள்ளி போட்டுக்கோ, ஸ்தோத்திராண்டவர்னு போயிருவீங்க. எங்க சர்ச்சில் ஒரு சகோதரி உண்டு, கணவன் போட்டு வெளுவெளுன்னு வெளுப்பாரு, அட்டி கடலுக்கு போறவரா அட்டி வெளுப்பாரு. இந்நாள் வரைக்கும் அந்த சிஸ்டர்ட்ட அவங்க பிரதர் எப்படி இருக்கான்னு கேட்டாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்காங்கன்னு சொல்லும். அடிக்கிறாருன்னு சொல்லாது. எங்களுக்கு எப்படி தெரியும்னா அந்த அம்மா, அந்த சகோதரியுடைய மாமி ஓடி வந்து சொன்னதுனால தெரியும். ஐயா, என் மகன் மருமகளை போட்டு அடிக்கிறாயா, வந்து காப்பாத்தீங்க. யாருன்னு போனா இந்த அம்மா. இதுதான் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஆழமா இதுல ஸ்திரப்படுத்தப்பட்டதுனால. ஆழமா இதுல இருக்கு, என்னை ரட்சித்த தேவன், என்னை மன்னித்த தேவன் ஒரு நாள் என் கணவனை ரட்சிப்பார், ஒரு நாள் என் கணவனை என்ன பண்ணுவாரு, மீட்டெடுப்பாருங்கிற அந்த ஆழமான விசுவாசங்களை தாங்கிட்டு இருக்கு. மற்றவங்களா இருந்தா டைவர்ஷன் போயிருப்பாங்க. இந்த இந்த ஆழம் இல்லைன்னா ஒரு புள்ளி வரும் சொல்றாங்க, இன்னைக்கு உலகத்தான் டைவர்ஸ் பண்றது காட்டிலும் திருச்சபை மக்கள் தான் அதிகமாக டைவர்ஸ் பண்றாங்க. என்ன காரணம்? இந்த அறிவு இல்லை. நான் கிறிஸ்துக்குள்ள யாருங்கிற அந்த அறிவு இல்லாதனாலதான் அந்த பிரச்சனைகள். அழகா சொல்றாரு, முன்னே நீங்கள் துர்க்கிரியங்களை அந்நியராயும் துர்க்கிரிகளால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாய் அவருடைய மாம்ச சரத்தில் அறைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போ அப்பத்தை கையில வாங்கும்போது இதுதான் நினைவு வரணும். ஆமா ஆமா, பாவம் அது யோசிக்கலாம், அதுக்கு அதுல நிக்க கூடாது. எதை யோசிக்கணும்? அவர் அடைந்த இந்த மரணத்தின் மூலமாய் நான் ஒப்புரவாக்கப்பட்டுட்டேன். அப்ப இந்த பாவம் என்ன செய்ய முடியும், இந்த காரியம் என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், இது ஒரு பொருட்டு கிடையாதுங்கிற அந்த விசுவாசம் உள்ள வந்துடணும். ஏன்னா இன்னொரு மொழிபெயர்ப்புல அழகா சொல்றாரு பாருங்க, even though you were once distant from him, living in the shadows of your evil thoughts and actions. நான் சொன்னதுதான் சொல்றாரு. ஒரு நாள் ஒரு காலத்துல நீங்க தூரத்துல இருந்தீங்க, அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு he reconnected you back to himself. என்ன பண்ணிட்டாரா? உங்களை ரீகனெக்ட் பண்ணிட்டாரா? ட்ரெயின் வந்து இன்ஜினோட இணைக்கப்படுது பாத்தீங்களா? என்ன மாட்டு வண்டி மாட்டோட இணைக்கப்படுது பாத்தீங்களா? அதுபோல துண்டு துண்டா இருந்த நம்மளை என்ன பண்ணிட்டாரா? தேவனோட கூட என்ன பண்ணிட்டாரா? இணைச்சிட்டார். சொல்லிட்டு he released his supernatural peace to you through the sacrifice of his own body. அதாவது புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானத்தை, என்ன புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிலுவையில இயேசுவும் தொங்குறாரு, ரெண்டு கல்லர் என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டப்பட்டு தொங்குறாங்க. ரெண்டு பேருமே இயேசுவை சபிக்கிறாங்க, ரெண்டு பேருமே தான் சபிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னா, இயேசு ஒண்ணுமே சொல்லல, இன்றைக்கு என் கூட பரிதீசில் இருப்பாய் அப்படின்ட்டாரு. ஞானஸ்தானம் எடுத்தானா, திருவந்து எடுத்தானா, அந்நிய பாஷை பேசினானா, சர்ச்சுக்கு போனானா,
இல்ல. உடனே அவன் வாழ்க்கையில சமாதானம். இதை நம்ம நம்ம புத்திக்கு வச்சோம்னா புரியவே புரியாது. இது என்னய்யா, எப்படியா இது? இத வந்து ஐசக் ஜோன் ஒரு ஊழியக்காரர் பேசுவார் அழகா. 2 பேர் பொல்லாதவர்கள் தொங்குறாங்க இயேசு கூட. அதுல ஒரு நாள் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா சிலுவை கீழ உட்கார்ந்திருக்கா. இது ஒரு கற்பனை. சிலுவை கீழ உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருக்குதா. இவன் துடிச்சு துடிச்சு சாகிறத நான் பார்க்கணும். எப்படி? என் குடும்பத்தை எப்படிலாம் சீரழிச்சான், இவன் சாகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட உட்கார்ந்து இருந்துச்சான். அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்திருந்த அம்மாவுக்கு இயேசு சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்ன, இந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம். அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அடி பின்னிருங்க ஆண்டவரேன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் அவன் தேவனிடத்துல சமாதானம் பெறுவதற்கே வாய்ப்பில்லை அப்படின்னாலும் இயேசுவின் மூலமா எங்க சமாதானம் உண்டு. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை பூர்ணமாய் கொடுக்கிறவர், தம்முடைய சந்தோஷத்தை பூர்ணமாய் கொடுக்கிறவர். இது கொஞ்சம் உலக காரியத்தின்படி பார்த்தா லாஜிக்கா இருக்காது, லீகலா தெரியாது, இல்லீகலா தான் தெரியும். என்ன, அதுதான் அந்த சூப்பர் நேச்சுரல் பீஸ்னா அதுதான். டு யூ த்ரூ த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் பாடி அப்படி சொல்லிட்டு as a sin payment on your behalf அப்படிங்கிறார். அதாவது பாவத்தின் விளைவாய் இப்ப இயேசு நமக்காக மரித்தார். எதுக்கு அப்படின்னா பாவத்தின் விளைவை உண்டான தண்டனை. அந்த பாவத்தின் விளைவு உண்டான தண்டனை என்னன்னா நாமும் சிலுவையில் என்ன பண்ணப்படணும்? அடிக்கப்படணும். ஆனா சிலுவையில் அடிக்கப்பட்டு இயேசு அடிக்கப்பட்டார் பார்த்தீங்களா, அது போல அடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட சிந்தினாலும் நம்ம மேல இருந்த பாவத்தின் தண்டனை என்ன பண்ணாது? போகாது. பாவத்தின் தண்டனை என்ன பண்ணாது? போகாது. அது எங்க போகணும் நேரம்? அந்த பாவத்தோட தண்டனைனா நரகத்துல போய் தான் கிடக்கணும். புரியுதா? அந்த நரகத்தை சொல்றாங்க எப்படின்னா அவியாத அக்னி. அங்க தீ என்ன பண்ணாதான்? இங்க ஊர்ல உள்ள சூட்டையே நம்மளால தாங்க முடியல. என்ன, நேற்று மதுரை பஸ் மானமதுரை பஸ்ல ஏறி உட்காந்துட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்தா ஒரு வழி ஆயிட்டு வேர்த்து மூசு மூசுனா என்னடா எப்பண்டா இறங்கும் அப்படின்னு. இந்த சூட்டையை நம்மளால தாங்க முடியல. அங்க சொல்றாரு அவியாத அக்னியா, அதுதான் தண்டனை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைந்த அந்த மரணத்தின் மூலமாய் சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தார். அந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, நீ நரகக்கணிக்கு நீ போக வேண்டாம், நீ நரகக்கணிக்கு போக வேண்டாம். உன் சார்பில் இந்த பூமிக்குள்ளேயும் அடிபட்டுட்டேன், உன் சார்பில் அந்த நரகக்கணியில போய் என்ன பண்ணிட்டேன்? 3 நாள் நான் இருந்துட்டேன். அதெல்லாம் நீ நரகக்கணிக்கு போக வேண்டியது இல்லை. கொஞ்சம் உலகத்தின் பார்வையில் பார்த்தா கொஞ்சம் தப்பா தான் தெரியும். அது எப்படியா? தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படதானே செய்யணும். நம்ம தப்புக்கு காரணம் என்னன்னா உள்ளந்து செயல்படுகிற அந்த பாவத்தின் வல்லமை. இது எந்த மனுஷனுக்கும் புரியாது. உள்ளந்து செயல்படுகிற பாவத்தின் வல்லமை. உலகத்துல இன்னைக்கு வியாதி இருக்குன்னா அந்த பாவத்துடைய வல்லமையோட கனிகள் அதெல்லாம். புரியுதா? இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில் அடைந்த அந்த மரணத்தின் மூலமா என்ன பண்ணாரா? நம்ம மேல் வர வேண்டிய அந்த தண்டனை, சின் பேமெண்ட் என்ன பண்ணிட்டாரா? கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, now there is nothing between you and Father God. என்ன சொல்றாரு? இப்ப நமக்கும் நம் தேவனுக்கு நடுவுல எந்த கடன் பிரச்சனையும் கிடையாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. நீங்க சமாதானத்தை பெற்றீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. now there is nothing between you and Father God, for he sees you as holy, flawless and restored. இப்ப தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா குற்றமற்றவர்களாக, தண்டனைக்கு ஏற்புடையவர்கள் இல்லாதவர்களாக நம்ம பார்க்கிறார். அதனால ஃபாதர் பாடுகிறார், பாவம் செய்யாத ஒரு மகனை போல என்ன பண்றாரா? இந்த பாட்டை பாடிட்டு திரும்ப பாவின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அடன பாடுறாரு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் அப்படின்னு பாடுறாரு ஃபாதரு. பாடிட்டு அழகா சொல்றாரு, குற்றம் செய்யாத, பாவம் செய்யாத ஒரு மகனை போல, மகளை போல என்ன பண்றாரு? நம்மளை பார்க்கிறார். இப்ப தேவனுடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா பாவமே செய்யாதவர்கள் போல தான் பார்க்கிறாரு. பாவத்துக்கும் உங்களுக்கும் இதுதான் அந்த நீதிமானுடைய மேன்மைகள், நீதிமானுடைய மேன்மை. அப்ப அவர் எப்படி பார்க்கிறாரோ அதன்படி நம்மளை பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துல போய் வேவு பார்த்துட்டு வரணும்னு போனா என்ன சொல்றான்? அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தமா. எப்படி அவன் பார்வை போய் பார்த்தான்? அவன் சொல்லவே இல்லை. சுண்டக்கா பயிலன்னா சொன்னானுங்க, பார்த்து வேவு போனானுங்க, அவன் கையில மாட்டலை. இவனுங்க பார்த்துட்டு வந்துட்டான். பார்த்து கூப்பிட்டு வச்சு, என்னடா எங்களையும் எங்க தேசத்தை பிடிக்க வந்திருக்கீங்க
சுண்டக்காய் பையலன்னு சொன்னாலும் அப்படி சொல்லவே இல்லை, வேதத்தில் அப்படி ரெக்கார்டும் இல்லை. வந்து சொல்றான், அவங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம், இது அதை போலதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா ஜெபம் பண்ணிட்டு பைபிளை தூக்கிட்டு போவீங்க, ஏதோ சின்ன பிரச்சனை வந்துருக்கும், சொல்லுவாங்க நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டவளா, பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போறியே அப்படின்னு நமக்கும் டவுட் வந்துடும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா. வரவே வரக்கூடாது. அதுக்காக தப்பு செய்யுங்கன்னு சொல்லல, தப்புக்கு லைசன்ஸ் பைபிள் நம்மள கொடுக்கல. ஏன் ஏன் அந்த காரியம் வெளியில வருது அப்படின்னா அறியாமை. ஏன் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில் செயல்படுதுன்னா அறியாமை. அதுதான் அறிந்து கொள்ளுங்கள்ங்கிற, அதான் சிச்சை, உபதேசம். இதுதான் சிச்சை, உங்களை உபதேசிக்கிறார். நீங்க யார் அப்படிங்கறத என்ன பண்ணுகிறார், உபதேசிக்கிறார். உங்க மேன்மைகள் என்ன அப்படிங்கறத என்ன பண்ண உபதேசிக்கிறார். நான் ஆண்டவர் சொன்ன அந்த ஊமைகள்ல ஒரு ஊமை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு வியாபாரி என்ன பண்றான்னா, விலையுயர்ந்த முத்தை பார்த்தானா. எப்படி விலையுயர்ந்த முத்தை பார்த்துட்டு தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ண அப்படின்னா அந்த முத்தை வாங்கிட்டான். நான் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், குப்பை தூசி நினைக்கிறோம். ஆனா அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரா, விலையேற பெற்ற முத்தாய் பார்க்கிறாரா. நம்மளை முத்தா பார்த்ததுனாலதான் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனே நமக்காக கொடுத்து, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து நம்ம என்ன பண்ணாரா, சொந்தமாய் வாங்கி கொண்டார்கள். அப்ப அவர் நம்மளை விலையேற பெற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்ம ஏன் நம்மளை தகுதியற்றவர்களை பார்க்கணும்? புரியுதா? நீங்க தொட்டா சுகமாகும். புரியுதா? நீங்க தொட்டா சுகமாகும். உங்களால் அநேகருக்கு சுகத்தை கொடுக்க முடியும். உங்களால் மரித்து போன அநேகரை என்ன பண்ண முடியும், எழுப்ப முடியும். எஸ். ஏன் முடியல, ஏன் முடியல, ஏன் செயல்படல அப்படின்னா, நீங்க முடியாதுன்னு நினைக்கிறதுனால. பக்கத்து வீட்டில் யாராவது பேய் பிடிச்சாங்கன்னா உடனே பாஸ்டர் போன் அடிக்க, பாஸ்டர் எப்படியா வந்து பேய் விரட்டிட்டு போங்க அப்படின்னு. புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த மாதிரி ஈஸ்டர் டைம்ல பாஸ்டிங் இருக்குன்னு சொல்லி இருந்தேன். எல்லாரும் லெந்த் டேஸ்ல இருக்கிறாங்களேன்னு சொல்லி நானும் இருந்தேன். அது கிட்டத்தட்ட 60 நாள் ஆயிட்டு என்னுடைய பாஸ்டிங். சரியா? அது நடுவில் எனக்கு மஞ்ச காமலை வர வந்துச்சு, அதோட பாஸ்டிங். தெரில, எனக்கு தெரில, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இந்த வேதத்தை படிச்சுட்டே இருப்பேன். ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 4 தடவை படிச்சிருவேன். எங்க மச்சாமாரோட மல்லிகை கடையில் உட்காந்துருப்பேன், கல்லால் உட்காந்துருப்பேன், படிச்சிருவேன். எங்கேயாவது மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் அனுப்புவாங்க, அந்த லிஸ்ட்டை கொடுத்து அங்கே உட்காந்து படிப்பேன். இவன் பைபிளோட இருக்கிறான்னு சொல்லி எங்கள் மச்சான் என்ன பண்ணுவார், எல்லா இடத்துக்கும் அனுப்புவார். எங்கே ஹரியானா அனுப்புவார், டெல்லி அனுப்புவார், ஆந்திரா அனுப்புவார், கேரளா அனுப்புவார். சர்ச் இல்லாத இடத்துக்கு போட்டுன்னு, சர்ச்சில் என்ன பைபிள் இருக்கு படிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா ஆந்திராவில் போய் என்ன பண்ணுவோம், சில பருத்தி பர்ச்சேஸ் பண்ணுவோம். பருத்தி பர்ச்சேஸ் பண்ணி லாரியில் ஏறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சைடெல்லாம் மூடிடும், தூசி உள்ள உட்காந்து பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். புரியல படிச்சுட்டே இருப்பேன். அதோட விளைவு என்னன்னா, அவங்க மல்லிகை கடையில் ஒரு அம்மா பேய் பிடிச்சு ஆடுது. அங்கதாங்க ஆடி 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் அங்க கேத்தலிக் விசுவாசி தலைமையில பைபிள் வச்சு ஜெபம் பண்றாரு. போன அது போவேனாங்குது, தூக்கி போட்டு 2டையும் பந்தாடிட்டு இருக்குது. நான் உள்ள போறேன், என்னோட சத்தங்க உள்ள போனேன், பக்கத்துல வராத எரியுது அப்படிங்குது. பக்கத்துல வராத என்ன பார்த்து சொல்லுதா, இல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையை பார்த்து சொல்லுது பிசாசு. புரியுதா? எனக்குள்ள இருக்கிற தேவனை பார்த்து. அப்போ இங்க சொல்றாரு, அதோட அவரோட கனெக்டட் அப்படின்னா, நீங்க இப்ப தனியால் கிடையாது, நீங்கள் தேவனோடு இருக்கிறவர்கள், தேவன் உங்களுக்குள் வசிக்கிறார். புரியுதா? நீங்க காலை வச்சா யோர்தான் என்ன பண்ணும், பின்னிட்டு போகணும். ஐயோ பிரச்சனையா இருக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. இல்ல நீங்க காலை வைங்க ஓடும், நீங்க காலை வைங்க ஓடும். இந்த மாதிரி போன வருஷம் அந்த RS மங்கலபுரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டேன். அதே சனிக்கிழமை தான். அங்க சொன்னால அந்த உடன் ஊழியரோட ஒய்ஃப் கேட்டுட்டே இருந்திருக்காங்க, சொன்னதெல்லாம் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அங்கே இன்னொரு காரியம் பேசினேன். நைட்டு கரெக்டாக நான் படுத்துருக்கிற ரூம் ஒரு 12-12:15 இருக்கும். ஓன்னு ஒரு அலற சத்தம். டக்குன்னு முடிச்சு பார்த்தா சத்தம், என்னடா அலற சத்தம் கேட்கணும், யாரும் கிடையாது அங்கே. அது அங்கே ஃபுல்லாக கேத்தலிக் ஜனங்க, அமைதியான யார். என்னடா அந்த சத்தம் வருதுன்னு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன். ஆண்ட சொன்னால் நாளைக்கு இந்த சாட்சி நீ கேட்பேன்ட்டாரு. அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் முடிஞ்சுன்னா எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க, வந்து சொல்லுங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் சொல்லுது, அந்த உடன் ஊழியரோட ஒய்ஃபு, பாஸ்ட் இந்த காரியங்களை சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு குடுகுடுப்பக்காரன் வந்து வாசலேருந்து குடுகுடுப்பு அடிச்சுட்டே இருப்பான். இந்த வார்த்தை கேட்டேன்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. நேராக போய் குடுகுடுப்பு பிசாசே போன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன், சிஸ்டர் எத்தனை மணிக்கு, 12 மணியா, 12:10 இருக்குனாங்க. அதே டைம் தான் அலறு சத்தத்தை நான் கேட்டேன். இன்னுமே அந்த பிசாசு உங்கள் வீட்டுக்கு வராது. புரியுதா? என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை செயல்படுத்துறாங்க. அது போலதான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க எத்தனை பேரும். சின்ன பிள்ளைங்களும் இங்க சாதாரண நினைக்க கூடாது. நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள்,
நீங்க சமாதானம் பெற்றவர்கள், நீங்க தேவனோட இருக்கிறவங்க. தேவன் உங்களுக்கு தூரம் கிடையாது. தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? அததான் வசனம் சொல்லுது. இப்ப அவருடைய பார்வையில் எப்படி இருக்கீங்க? குற்றமற்றவர்கள. சில பேருக்கு பிசாசை விரட்ட பயமா இருக்கும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. பக்கத்துல பிசாசு அடிச்சுனா போய் விரட்ட பயமா இருக்கும். ஏன்? அது நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லுமே. சொல்லட்டும், சொல்லுங்க. இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு போ பிசாசுன்னு ஓடி போயிரும். நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான். நான் கேட்டிருக்கேன். நிறைய ஊழியக்காரங்களை சேர்ந்து என்ன பண்ணாங்களா, பிசாசு விரட்டுறதுக்காக போறான்னு பிசாசு ஒவ்வொருத்தர் பாவத்தையே சொல்லிச்சான். சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்களா, உட்காந்து எல்லாரும் முழங்கால் போட்டு மணிக்கணக்க ஜெபம் பண்ணி அவங்க பாவத்தில் அறிக்கைட்டுன்னு சொன்னு பிசாசு ஓடிட்டான். நீங்க அது ஆல்ரெடி அறிக்கைட்டு மன்னிப்பு பெற்ற பாவத்தை தான் அது சொல்லும். ஏன்னா உங்களை பலவீனப்படுத்துவதற்கு, நீங்க ஒண்ணுமில்லைன்னு சொல்லி உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு அது என்ன பண்ணுவது செய்யும். புரியுதா? கவனிங்க கவனிங்க. உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு அது என்ன பண்ணும் சொல்லும். அப்ப நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. மன்னிப்பு இல்லாதவர்கள் நமக்கு கிடையாது. புரியுதா? நான் அடுத்த அதை சொல்லுவேன். இப்போ மன்னிப்பு நமக்கு இருக்கு. அப்போ பிசாசு விரட்டுறதுக்கு என்ன பயம் அப்படின்னா, போய் விரட்டலாம். ஆனா விரட்டினா நான் செஞ்சலாம் சொல்லிருமே, நான் சொன்னது நான் செஞ்சலாம் அப்படி கிடையாது. நம்ம அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டால் நமக்கு பயம். நம்ம அப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம கேட்டோம், அது நடந்த சம்பவம் கிடையாது. உண்மையில சில காரியத்தை நம்ம ஆட்களை விவரித்து சொல்றது, அப்பதான் கொஞ்சம் நல்லா கேட்பீங்க நீங்க. என்ன அப்பதான் இப்ப நான் வந்து வசனமா சொல்லாம நிறைய கதை சொன்னா முழிச்சிருந்து கேட்போம். நல்ல கதையா இருக்கு. வீட்டுல போனா அந்த கதை ஞாபகம் இருக்கும். நான் சொன்ன வசனம் அந்த வசனத்துக்குள்ள விளக்கம் ஞாபகம் இருக்கும்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். சொல்ல புரியுது இல்ல? அப்ப இந்த மாதிரி சம்பவங்களும் நம்ம நல்ல ஆழமா உள்ள இருக்கும். இதெல்லாம் என்னன்னா கண்டிப்பா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நானும் எத்தனையோ பிசாசுல விரட்ட போயிருக்கேன். ஒரு ஆள் போகும்போது எங்க வீட்டம்மா கூட சண்டை தான். உங்க வீட்டை மட்டும் சண்டை போட்டு விரட்ட வந்து சொன்னது இல்லை. அது குடும்ப பிரச்சனை, அது சரியாயிரும். இந்த திருவந்து எடுக்கிறதும் குடும்ப பிரச்சனை எடுக்காம போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பொண்டாட்டி கூட சண்டை போட்டா கர்த்தர் கூட சண்டை, நான் திருவந்து எடுக்க மாட்டேன். மனைவி கூட சண்டை போட்டுட்டா திருவந்து நான் எடுக்க மாட்டேன். கர்த்தர் நீங்க எடுத்தாதான் அங்க சரியாகும். எடுத்தாதான் என்ன ஆகுங்க சரியாகும். சங்கார தூதன் வந்தான். சங்கார தூதன் என்ன பண்ணா, எகிப்து தேசத்துல வந்தான். இல்லப்பா எனக்கு தகுதி இல்லை, என் ஒய்ஃபோட சண்டை போட்டேன், அதனால நான் இந்த ரத்தத்துக்குள்ள இருக்க மாட்டேன்னு நினைச்சிருந்தேன். என்ன இருக்கும் சொல்லுங்க? என்ன ஒருவேளை இன்னைக்கு திருவந்து எடுக்காதவங்கள நைட்டு பெரிய வாதம் வரப்போனா எல்லாரும் எடுத்துருவாங்க, அதுக்கு பயந்து. என்ன அப்போ தேவன் அதை எது கொடுத்திருக்கிறான்? பாதுகாக்கப்படுவதற்காக. அதுக்குள்ள உண்டான என்ன காரியம்? இப்ப அதை தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. அந்த அப்பத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் ஞாபகம் வரணும். எஸ், நான் அவருடைய சரீரத்தின் மூலமாய் நான் தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சரீரம் எனக்காக பலியிடப்பட்டதினாலே நான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன்? குற்றமற்றவனா இருக்கிறேன், பரிசுத்தவனா உள்ளவனா இருக்கேன், கண்டிக்கப்படாதவனா இருக்கிறேன். புரியுதா? என் மேல ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நான் இப்ப பரிசுத்தம், அவர் என்ன பரிசுத்தம் உள்ளவனா தான் பார்க்கிறேன். அந்த பார்வையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த காரியங்கள். அந்த பார்வையை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த காரியம். பாருங்க, இன்னொரு வசனம் சொல்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஏன்னா நமக்கு டவுட் வரும், எப்படியா என் பாவம்லாம் போகும்? சன்லைட் சோப்பு போட்டா போகுமா? அப்படிலாம் நமக்கு நிறைய வரும். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அழகா சொல்றாருல்ல. எப்படி இயேசு அநேகத்திடம் பலியாகணுமா? நான் சொன்னல, ஒரு பிரதர் கேட்டாரு, நான் திரும்ப ஒரு ஞானஸ்தானம் எடுக்கலாமே அப்படின்னு. நமக்கும் சில நேரம் இந்த டவுட் வந்திருக்கும், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது வீட்டில், நான் திரும்ப ஒரு ஞானஸ்தானம் எடுத்தா பாவெல்லாம் போயிருமோ? அப்படி கிடையாது. தெளிவா சொல்றார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தரம் என்ன பண்ணார்? பலியானார். இயேசுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே ஒரு தரம் என்ன பண்ணப்பட்டது? பலியிடப்பட்டது. அந்த பலிக்கு அவ்வளவு வல்லமே இருக்கு, அந்த சரீரத்தில் அப்படிப்பட்ட வல்லமே இருக்கு. அந்த திருவிருந்துடைய முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த நாட்களில் இயேசு வந்து சரீரத்திலலாம் வரல, அவர் மாம்சத்திலாம் என்ன பண்ணல, வெளிப்படலை. ஏன்னா மாம்சமானது பாவம், அந்த பாவத்துல தேவன் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது. புரியுதா? தவறான அபிப்பிராயம். இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் சரீரம் அங்கே கொடுக்கப்படலை, அது ஒரு தோற்றம். முஸ்லிம்ஸ்ல சொல்லுவாங்க அது.
இன்னும் சொல்லுவாங்க வேற யாரையும் வச்சுட்டு போயிட்டார் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. அவர் பரிசுத்தமான சரீரத்தோட வந்தார். அந்த பரிசுத்தமான சரீரத்தில் நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது. அந்த பாவம் என்ன பண்ணப்பட்டது? அவர் சிலுவையில் அறையப்பட்டது போல நம்முடைய பாவங்களும் சிலுவையில் அறையப்பட்டு தீர்க்கப்பட்டது. இனி பாவத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் தெளிவா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே ஒரு தரம் பலியிடப்பட்டதுனாலே. இந்த இயேசு யாருன்னா அனாதியா இருந்தவர், ஆதியில இருந்தவர். புரியுதா? அவருக்கு பிறப்பு தோற்றம்லாம் கிடையாது. ஆனா நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவருக்கென்று ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த சரீரம் பரிசுத்தமுள்ள சரீரம். அதனால அந்த வலியுறுத்தி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய மட்டும் சொல்லியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானான்னு சொல்லியிருக்கலாம்ல. தெளிவா எழுதுறார், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டுப்படி அநேக டைம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும்னா பொருத்தனை பண்ணுவோம்ல, ஆண்டவரே இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்றேன், பொருத்தனை இவ்வளவு காணிக்க கொடுக்குறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் பொருத்தனையை பார்த்தல்ல, நீங்க கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லாவற்றும் சுதந்திரிச்சுக்கலாம். கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா எல்லாவற்றும் சுதந்திரிச்சுக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ முதலாவது தேவனை நம்பணும். நீ தேவனுக்கள் எப்படிப்பட்டவனா இருக்கிறாய் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஆழமா நம்பணும். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் அந்த போராட்டங்கள் வரும். அதை எப்படி மேற்கொள்கிறது அப்படிங்கிற காரியம் இருக்கு. அதை பின்பதில சொல்லுவேன். கண்டிப்பா வரும் எல்லாருக்குமே. அப்படி என்னதான் இப்ப நாங்க பேசுற எங்களுக்குள்ளும் அது வரும். அதை எப்படி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. அப்ப தெளிவா சொல்றார், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி. எந்த சித்தம்? கலாத்தியர்ல சொல்றாரு. கலாத்தியர்ல பவுல் அழகா எழுதுறார் 1வது அதிகாரத்துல. அதையும் வாசிப்போம். Thank you Father. Thank you Lord. 1வது அதிகாரம் 3வது வசனமா 3ஆ 4ஆ? வாசி. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த சித்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்படணும். இந்த பொல்லாத இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, அதாவது இந்த பிசாசுடைய ஆளுகை, பாவம் செய்ய தூண்டுறான் பார்த்தீங்களா, உள்ள இருந்து செயல்படுத்தான். சிலவங்க சொல்லுவாங்க எப்படி செஞ்சேன்னு தெரியல அப்படிம்பாங்க. இந்த கொலை செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் கொலை பண்றோம் எப்படி செஞ்சேன்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஆளுகையில செஞ்சிருவான். அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற அந்த குற்ற மனசாட்சி தொடர்ந்து அவனை குற்றம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுபடலை அப்படின்னா வெளியில வர முடியாது. ரொம்ப இப்படி சிம்பிளா சொன்னா தெரியும். வீட்டில் ரிமோட் இருக்கு. உங்க வீட்டில் டிவி இருக்கா? இருக்கா இல்லையா? டிவி இருக்கு, கையில ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட் சும்மா இருக்குமா? சொல்லுங்க. அப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடும், உலகத்துக்கே போயிட்டு வந்துடும். எனக்கே யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்படியே உங்களை நீங்க பார்த்து அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களை அறியாம நடக்கிற காரியம். அதுக்கு உங்களுக்குள்ள இருந்து பிசாசு செயல்படுத்துறான்னு சொல்லலை, இது பழகுனனால அப்படி. ஏன்னா இப்போ வந்திருப்பீங்க, வண்டியில் வந்திருப்பீங்க, ரூட் பார்த்தா வந்தீங்க. முதல்ல வரும்போது ரூட் பார்த்து வந்திருப்பீங்க. லெஃப்ட் திரும்பணும், ரைட்டு திரும்பணும், ஐயோ தப்பா போயிட்டோமே, ஃபோன் அடிச்சு பாஸ்வேர்டு கேட்டு திரும்ப வந்திருப்பீங்க. இப்போ பேசிக்கிட்டே வந்திருப்பீங்க, சண்டை போட்டுட்டே வந்திருப்பீங்க, எதையோ யோசிச்சுட்டே வந்திருப்பீங்க. கரெக்டாக வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோமா? என்னன்னா அது பழக்கத்தில். இப்போ அதே போல தான் முதல்ல ஒருத்தர் குற்றம் செய்யும்போது ஏவப்பட்டு செய்கிறான். ஏவப்பட்டு செஞ்ச பிறகு அவனை ஏவியது அவனை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். நீ குற்றவாளி குற்றவாளின்னு ஒரு பயத்தையும் கொடுக்கும். பயத்தினாலே கொலை செய்வான். இந்த கொலைகாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயத்தினாலே செஞ்சுட்டு இருப்பான். புரியுதுல்ல? அவன் என்னைக்கு இந்த பயத்தில் இருந்தும் இந்த குற்றமான சாட்சியிலிருந்து விடுதலை ஆகிறானோ அன்னைக்கு தான் அவனால் அது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்வில் நமக்குள்ள இந்த பயமும் இந்த குற்றமான சாட்சி இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்துச்சே செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. அது எப்படி விடுவிக்கப்பட முடியும்னா இந்த மனநிலைமை வரணும். எஸ், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நான் விடுவிக்க முடியாய், இந்த பிசாசுடைய ஆளுகளிலிருந்து நான் விடுவிக்கப்படும்படியாக, இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுவிக்கப்படும்படியாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி என்னுடைய பாவத்திற்காக என்ன பண்ணப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்ட எனக்கு இனி பிசாசுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. புரியுதா? அதனால எபிரேயர்ல அழகா இது பவுல் தான் எழுதினார் அப்படிங்கிறாங்க.
சொல்ல அந்த சித்தத்தின்படியே நம்ம என்ன பண்ணப்பட்டுட்டோம்? பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். அப்ப தேவனுடைய பார்வையில, தேவனுடைய கோர்ட்ல, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் படி நீங்க எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. புரியுதா? தெளிவா நீங்க எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இருக்கலாம், சில காரியம் இருக்கலாம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது நீங்க யாரு? பரிசுத்தமாக்கப்பட்ட. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா சொல்றாரு 14வது வசனத்துல, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 10:14 சொல்றாரு, ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய காரியம் சொல்லிட்டு வராரு. நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்ன பண்ணாரா? ஒரே பலியினால என்ன பண்ணிட்டாரா? என்றென்றைக்கும் என்ன பண்ணிட்டாரு? பூர்ணமாக்கிட்டார். இப்ப நீங்க யாரு? பூர்ணமாக்கப்பட்டவர்கள். ஆதாம் தேவசாயில படைக்கப்பட்டவன், அப்படிதானே? அவன் ஏதாவது குறை இருந்துச்சா? ஏதாவது குறை இருந்துச்சா? சொல்லுங்க, ஏதாவது குறை இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. அவன் தேவ சாயல்படி படைக்கப்பட்டவன். தேவன்ட்ட ஒரு குறையும் கிடையாது. அதுபோல அவருடைய சாயல்படி படைக்கப்பட்டவன்ட்டையும் குறை கிடையாது. ஆனா எப்படி விழுந்தான்? அவிசுவாசத்தினால விழுந்தான். புரியுதா? அவன் விழல, ஏவாள். அம்மா மரத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நல்லா இருக்கே, அழகா இருக்கே. ஜவுளி கடையில் சாரி தொங்க போட்டுருவோம் பார்த்தீங்களா? போய் பார்த்தா நின்றுவோம் அப்படியே. அழகா இருக்கு, இந்த சுடிதார் நல்லா இருக்கு, வாங்கி தருவாரா வாங்கி தர மாட்டாரா? போன கிறிஸ்மஸ் கேட்டதுக்கு திட்டிகிட்டே வாங்கி கொடுத்தாரு. இந்த கிறிஸ்மஸுக்கு வாங்கி கொடுப்பாரா? அந்த அம்மா நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக வாரான் பிசாசு. சொல்லு, தேவன் மரத்தில் உள்ள கனியெல்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னாரோ? இல்லை இல்லை, எல்லா மரத்தையும் சாப்பிடலாம், இந்த மரத்தை மட்டும் தொட்டலும் செத்துருவேன்னு சொன்னாரு. உடனே சொல்ல, நீ சாவது இல்லை. முடிஞ்சுட்டா? சொல்லிட்டு இந்த கனியை நீங்க புசிக்கிற நாள்ல எப்படி மாறுவீங்க? தேவர்களை போல. ஆனா அவன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? தேவசாயில தான் உண்டாக்கப்பட்டிருக்கான். ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சுட்டா? நீ உன்னை செஞ்சாதான் மாறுவ, உன்னை செஞ்சாதான் எப்படின்னா அது டேஞ்சர். அங்க தெளிவா வேதம் சொல்லுது, அவர்கள் தேவ சாயல்படி படைக்கப்பட்டிருந்தார்கள், சகல ஆளுகையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி இழந்தான்? அவிசுவாசத்தினால இழந்தான். என்ன அவிசுவாசம் அப்படின்னா, இதை சாப்பிட்டாதான் தேவனை போல மாறுவோமோ அப்படின்னு அவிசுவாசம். இப்ப நான் சொல்ற காரியம் எல்லாம் உண்மை, வேதத்திலிருந்து தான் சொல்றோம். நீங்க தேவனுக்குள்ள எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. இன்னொரு பிரசங்கத்தை இப்ப நான் பிரசங்கிக்கிறேன், நானு கொஞ்சம் வித்தியாசமான பிரசங்கத்தை டவுட் வந்துடும். ஆமா இப்படிதானே இருக்கு. ஏன்னா வசனம் இருக்கு, வேதத்துல எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு வசனம் இருக்கு, சாப்பிடாம இருக்கிறதுக்கு வசனம் இருக்கு, அடிக்கிறதுக்கு வசனம் இருக்குது, அடிக்காம இருக்கிறதுக்கும் வசனம் இருக்கு. ஆனா எது தெளிவான காரியமோ அதை நம்ம எடுக்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்சதில்லை, எது தெளிவான காரியம். நான் இப்ப பேசுறது ஃபுல்லாவே நிருபத்துல தான் பேசுறேன். பழைய ஏற்பாடுக்கு அதிகம் போல, கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாடு போனோம்னா அதுக்குள்ள அந்த நிருபத்தின் காரியம் இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதை படிச்சுட்டு நீங்க அங்க போனீங்கன்னா அது தெளிவாயிரும். குடும்பத்தில் சாப்பாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்காக போராடி என்ன பண்ணுறோம், உழைக்கிறோம். ஒரு வசனம் ஏசாயால வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது புறஜாதிகளுடைய காரியம்லாம் உங்களுக்கு கொடுக்கும், அவங்களுக்கு காரியத்தில் நீங்கள் போஷிக்கப்படுவீங்க அப்படிங்கிறாரு. எப்படி? இப்போ சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா இப்போ 3 நாள் ப்ரேயர் வச்சுட்டாங்க, ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் ரெகுலராக வருவோம்? இப்போ எங்கள் ஊரில் தண்ணி வந்துட்டு நிறைய கூட்டம் வராது. இங்கே அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல. சரியா? திடீர்னு ஒரு பெட்டரான ஒரு இன்டர்வியூ வருது, ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ வருது, நான் போகணும் அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணிடுவோம்? விட்டுருவோம். நான் வரும்போது அண்ணன்ட்ட பாஸ்டர்ட்ட ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தேன், என் வீட்டில் நடந்தது. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறந்தது, கொஞ்சம் வயிறு மாதிரி இருந்தது. படுத்தானா என்ன பண்ணுவோம், இப்படி தொப்புள் வெளியில் தள்ளிட்டு வரும், வலிக்குன்னு சொல்லிட்டே இருந்தா, திரும்பியெல்லாம் படுக்க முடியாது. சரின்னு சொல்லி தூத்துக்குள்ள ஒரு அம்மா, வயசான அம்மா, நல்லா டாக்டர் அவன்ட்டு போனால் அவங்க சொல்லிட்டாங்க இரணியா இருக்குது, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னால் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் மேலே கத்தி போடுறதில்லன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ அவங்க சொன்னோன்னே கொஞ்சம் எனக்கு தடுமாறுது. ஐயோ பணத்துக்கு எங்கே போவேன்? சரி பணம் கிடைச்சாலும் பாஸ்ட்டு பார்த்துக்கிறேன்ட்டாங்க, எங்கள் சீனியர் பாஸ்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆனாலும் பணம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இவ்வளோ வச்சு எங்கே பாதுகாக்கிறது? மாடி வீடாச்சே, எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பியா, அவங்க வீட்டுக்கு அனுப்பியா? அவளை அனுப்பிட்டா கூட என் பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு என்னால் இருக்க முடியாது. ஏன்னா தூங்கும்போது 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வேணும் எனக்கு. 2 பிள்ளைங்களும் 2 தோல்லையும் படுத்தா தான் எனக்கு என்ன பண்ணும், தூக்கம்
வரும். புரியுதா? பிள்ளைங்களை எப்படி வச்சு பார்க்க அப்பெல்லாம் உள்ள ஓடிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஸ்கேன் எடுக்க போகணும். பாஸ்டர் நீங்கள் எடுத்து வாங்கன்னு சொல்லி ரூபா கொடுத்து விட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங்க்கு நான் காலையிலே போட்டேன், முதலே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு. அப்போ எங்கள் வீட்டம்மா சொன்னா, இல்லைப்பா நம்ம ப்ரேயருக்கு போயிட்டு சாயங்காலம் போவோம் ஸ்கேனுக்கு அப்படின்னா. இல்லைம்மா இப்போ காலையில பார்த்தேன். இல்லைப்பா ப்ரேயருக்கு போயிட்டு போவோம். நான் சொன்னேன், கீழே போய் உட்காராத, கொட்டடிப்பாவா, கீழே போய் உட்காராத, சேரில் உட்காந்துக்கோ, டாக்டர் கீழே உட்காரட்டும்னு சொல்லியிருக்காங்க. முதலே சொன்னேன் கேட்கலையே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே இருந்தேன். வழக்கம் போய் கீழே போய் உட்காந்துட்டான். நான் ப்ரேயர் பண்ணிட்டு போது எனக்கு உள்ள கோவம் வருது. கீழே உட்காரன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கல அப்படின்ட்டு கொட்டை எடுத்து டம்மு டும்முன்னு அடிக்கிறா. அப்புறம் நடுவில் பாஸ்வேர்டை சேர்ந்து பாடுவா. உன்னிட்டு வேற பாடுறா. இப்படி உன்னிட்டு பாடுறல, நான் ப்ரேயர் பண்ணல, அவன் உன்னி பாடுறா, உன்னி கொட்டை அடிக்கிறா, எல்லா வேலையும் செஞ்சுட்டா. ப்ரேயர் முடிஞ்சு சத்தம் போட்டேன். நான் சொல்ல கேட்காம எது கீழே உட்காந்தேன்? அதை எப்படிப்பா நான் மேலே போய் உட்கார முடியும்? கீழே உட்காந்தா நல்லா இருக்கும், திரும்பி போய் பின்னால் உட்காந்தா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னா. சரி, சாயங்காலம் ஸ்கேன் சென்டர் போயிட்டோம், உட்காந்து ஸ்கேன் எடுத்துருக்கோம். அப்போவும் இதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன செய்யன்ட்டு. ஸ்கேன் எடுத்து வழக்கமாக ரிப்போர்ட்டை பார்ப்பா, நீங்கள் பார்க்கல. அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோன்னே என் தங்கச்சி பொண்ணு பிசியோதெரபி முடிச்சிருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் இந்த காரியங்களை தெரியும். அவட்ட அனுப்பிச்சி விட்றா. டாக்டர்கிட்ட அனுப்புறதுனால அவட்ட அனுப்புறா. அப்புறம் நான் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நெட்டில் தட்டி, இப்போ நெட்டில் போனால் தான் எல்லா வரும் தெரிஞ்சிருமே. நெட்டை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம், யாரெல்லாம் டாக்டர் ஆயிடலாம். ஏன்னா நெட்டில் போய் பார்த்தா நோ எவிடன்ஸ்னு சொல்லி வருது. எப்படி? எரணியா இருந்ததுக்கு எவிடன்ஸே இல்லைன்னு வருது. புரியுதா? என்ன காரணம்? அந்த தேவ சமூகம். என்ன தேவ சமூகத்தில் மனப்பூர்வமா இதெல்லாம் நினைச்சு ஏன் அவளால் போக முடியுதுன்னா, கர்த்தர் இவளை செஞ்சிருக்கேன். இந்த காரியத்தை நாங்கள் கேட்கறதுனால அப்படி இப்படிப்பட்ட சத்தியங்களை வார்த்தைகளை நாங்கள் கேட்கறனால அப்படி உட்கார்ந்தா பெரிய மிராக்கிள். அந்த டாக்டர் அனுப்புனா அது ஆச்சரியப்படுது. என்ன அது வயசானம்மாவா? என்னடி ஆச்சரியமா இருக்கு, நேற்று கை வச்சு பார்த்தா கை நல்லா உள்ள போச்சே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்காருமா, நீ வாக்கிங் மட்டும் போ, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோன்னு. இப்போ பாருங்க, அவ பாட்டுக்கு வெயிட்டெல்லாம் தூக்கி போடுறான். நான் தான் சொல்லுமா வெயிட்டெல்லாம் தூக்காத, அதை தூக்காதுன்னு. அவ பாட்டுக்கு வெயிட்டை தூக்கி போடுறா. வாக்கிங் ஒரு வாரம் போனா, ஒரு மாசம் போனா, வாக்கிங் போறது இல்லை. அவ பாட்டு ஜாலியாக வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறான். கர்த்தருடைய சமூகம் என்ன பண்ணுது? நம்மளை குணமாக்குகிறது. அப்போ நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது எந்த அடிப்படையில் இருக்கணும்? எனக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்லை, எனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேங்கிற அந்த தைரியம் இருக்கணும். அதுதான் நான் இன்னொரு காரியம் வச்சிருந்து போகுது. இது அப்படியே தெளிவா சொல்றாரு, பரிசுத்தமாக்கப்படுவதை ஒரே பலியினால் என்ன பண்ணியிருக்கிறார், என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த பூரணம் அப்படின்னா அபண்டன்ஸ். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்கள். நீங்க ஒன்றிலும் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? என் வீட்டில் இருக்கிற நிறைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுது இல்லை, கர்த்தருக்கு தெரியும். ஆனா அவர் இப்ப என்ன பண்றாரு? உங்களை கொண்டே அந்த பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். எலிசா நாட்களில தீர்க்கதரிசி வீடு, என்ன தீர்க்கதரிசி வீட்டுக்கு தான் போறாரு. தீர்க்கதரிசி வீட்டிலே கடன், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போராடிட்டு இருக்குது. கேட்குற உன்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. என்ன இருக்குன்னா என்ன இருக்கு அப்படிங்க அந்த அம்மா. எப்படி என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? என்ன இருக்கியா? ஒரு கலசம் தான் என்ன இருக்கியா? அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அது போதும், ஒரு கலசம் என்ன போதும். உன் கடன் பிரச்சனை என்ன பண்ண முடியும்? தீர்க்க முடியும். அநேக பாத்திரங்களை வாங்கு, ஊத்து அப்படிங்கிற ஊத்த எண்ணெய் போய்கிட்டே இருக்கு. அந்த அம்மா பெரிய பணக்காரி ஆயிட்டான். இப்போ நீங்களும் அப்படி கேட்கலாம், என்கிட்ட என்னையா இருக்குது? உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்குல்ல, என்ன இருக்கு. நீங்க நீதிமான்கிற அதிகாரம் இருக்குது, நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்குது. என்ன தேவனால் எல்லாம் கூடும், அது போல அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எல்லாம் கூடும் என்கிற அதிகாரம் இருக்குது. உங்க வறுமையை உங்களால மாற்ற முடியும், உங்க ஏழ்மை உங்களால மாற்ற முடியும், உங்க வாழ்க்கையில காண முடிகிற எல்லா பிரச்சனைகளும் உங்களால என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். நான் ஒரு நாள் ஒருத்தர் நல்ல படிச்ச மனுஷன், ஏன்னா இன்னொரு சர்ச்சில் பார்த்தேன், நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இன்னொரு சர்ச்சில் நின்றுட்டு இருந்தார். என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே தான் வர பாஸ்ட் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னாரு. திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு. அவர் படிப்புக்கும் அவருக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லை. அது பாட்டு சொல்கிறாரு, படித்ததெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல நான் வேலை கேட்டிருக்கேன், அங்கே போகலாமா அப்படின்னாரு. எங்கே? ஒரு கேத்தலிக் இன்ஸ்டியூட்டில் வேலைக்கு கிடைச்சிருக்கு, அங்கே போகலாமா அப்படின்னு. போங்க அப்படின்னு. இல்லை, அங்கே விக்கிரகமாக இருக்குமே, அது இருந்தா என்ன உங்களுக்கு? அப்படி பார்த்தா உலகத்திலே இருக்கக்கூடாது, விக்கிரகமாக இருக்கு, போங்க
இல்லை அவங்க முன்னால் நம்ம சாட்சியாக வாழ முடியாது. ஏன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சாட்சியாக வாழ முடியாதுன்னு? போங்க. கடைசியில் விசாரிச்சா என்ன பிரச்சனைனா, இவரால் ஒன்று ஒரு ஒரு திறமையை செய்ய முடியல. அப்பதான் சொன்னேன், நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் தேவனுக்குள்ள நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கீங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. நீங்கள் இந்த இந்த உணர்வோட போங்க, எல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ நான் வேலை பார்க்கும்போது நடந்த சில காரியத்தை அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அவன் பணம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்க்கறதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராப்ளம். நான் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன், ஆனால் நான் படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பணம் கொடுத்தா தான் வேலை நடக்கும். வேலை நடக்கலாம், ஏன் வேலை நடக்கணும் வேற கேள்வி வைப்பாங்க. கர்த்தரை நம்புவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், பைக்கில் காலைல ஆஃபீஸ் போகும்போது ஒரு 10 நிமிஷம் ட்ராவலிங் இருக்கும். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன், நல்ல டங்ஸை பேசிகிட்டே போவேன். பேசிட்டு போகும்போது டக்குன்னு ஒரு கமா தெரியும். எப்படி ஒரு சின்ன கமா தெரியும். நேராக போய் என்ன பண்ணுவேன், அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி கமா போடும், சரியாயிரும். இது எப்படி? எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் எனக்குள் இருக்கிற அந்த தேவ வல்லமை, எனக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஞானம் என்ன பண்ணுகிறது, செயல்படுகிறது. அதான் சொல்றாரு, நீங்கள் யாரு? பூர்ணமா இருக்கீங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னால் படிக்க முடியல, மேக்ஸ் வர மாட்டேங்குவாங்க. நான் கேட்பேன், எல்லாருக்கும் இருக்கிற மூளைதானே உனக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கிற மூளைதானே உனக்கு இருக்கு? அந்த மூளையை காட்டில் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராச்சே. அந்த மூளை உன்னால ஃபென்டாஸ்டிக்கா யூஸ் பண்ண முடியுமே. படி, டியூஷன் போக வேண்டாம். நீ யாருன்னு நினைச்சு படி. நீ யாரு அப்படிங்கிற உணர்வோடு கூட என்ன பண்ணு, படி. சொல்றாரு, தேவனால் எல்லாம் கூடும், அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கும் எல்லாம் கூடும். அப்ப நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க. என்ன, நான் என் தேவனால் பரிபூர்ண உடையவனாக இருக்கிறேன். எனக்கு அறிவுல குறைவு கிடையாது, ஞானத்துல குறைவு கிடையாது. எங்க சர்ச்சில் ஜோனத்னு ஒரு தம்பி உண்டு. எங்க சர்ச்சுக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார், நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய். எப்படி? கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய். சிலங்களுக்கு கருப்பா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்க, நம்ம கருப்பா இருக்கணும், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் கலர் மாறாது. நீங்க கருப்பா இருந்தாலும் நீங்க அழகுதான். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க பூர்ண அழகுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். புரியுதா? அப்ப இந்த மனப்பக்குவம் இருக்கணும், இந்த மனப்பான்மை நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம ஜபிக்கிறோம், ஏன்னா நீங்க சாதாரண நாட்கள் கிடையாது. இன்னும் புறப்பட்டு போய் ஏன்னா அநேகரை, ஏன்னா 1000 குடும்பங்களை சபைக்கு தூணா ஏற்படுத்துன்னு ஒரு தரிசனத்தில் என்ன பண்றீங்க, செயல்படுறீங்க. அந்த தரிசனம் எப்படி நினைவாகும், அந்த தரிசனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னா, உங்க சுய பிரயாசத்தினால இல்ல, உங்களுக்கு இருக்கிற வல்லமையை கொண்டு, நீங்க யாருங்கிற அந்த அறிவை கொண்டு செய்யும் பொழுது முடியுமா? முடியும். அது எப்படியா பாஸ்டர் 1000 குடும்பம்? கண்டிப்பா உங்களுக்கு வரும் டவுட்டு. 1000 குடும்பங்களை தூணா நிறுத்தன்னு சொல்றாங்களே, இவ்வளவுதானே உட்கார்ந்து இருக்கிறோம், இவ்வளவுதானே, எப்படி முடியும்? முடியும். பேதுரு மீன் பிடிக்கிறவர். பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவர். விசுவாசத்துல பயங்கரமா போராடுறவர். பவுல் சொன்ன நல்ல போராட்டம் இல்லை, அப்பப்போ டவுட் வந்துடும் இவருக்கு விசுவாசத்துல. அப்படி போராடுற ஆளு. ஏன்னா ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. எப்படி? ஒரே பிரசங்கம் 3000 பேர். கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் வைங்க, இல்லைன்னா 3 பேர் வைங்க. 1000 குடும்பம் வந்துட்டா இல்லையா? இப்ப நீங்க இந்த ஞானத்தோடு கூட, நான் நீதிமானம் இருக்கிறையா, என்னால பெரிய காரியம் செய்ய முடியும்னு சொல்லி மானாமதுரை ஒரு இடத்துல நீங்க பிரசங்கம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசு நல்லவர்ங்கிற இந்த அறிவோட நீங்க சொல்லும் போது, அங்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் 5000 பேர் வந்தது போல நீங்க நிற்கும் போதும் வருவாங்க. ஏன்னா அண்ணன் பாஸ்டர் சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு இருந்த போது அந்த எழுப்புதல் இல்லை, பழைய ஆட்களே தான் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன் இல்லை அப்படின்னா, ஓடி ஓடி மூச்சரைச்சு உட்காந்துட்டோம். ஓடி ஏன்னா இப்போ பாருங்க, நிறைய மீட்டிங்கில் கூட்டம் வருதானே, வராது. வெளியே நடக்கிற மீட்டிங் என்ன அப்படின்னா, சுயத்துல பிரயாசப்பட்டு பார்க்குறாங்க, முடியலன்னு உட்காந்துறாங்க. இல்லை, நான் யார், எனக்கு தேவன் கொடுத்திருக்க அந்த மேன்மை என்ன, நான் நீதிமானா இருக்கிறேன், அந்த நீதிமானோட மேன்மை என்னங்கிற அறிந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக ஜெயம் உண்டு. பவுல் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். பவுலுக்குள்ள இந்த வெளிப்பாடு, நீங்க பவுல் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிருபத்தில் மட்டும்தான் அந்த வெளிப்பாடு இருக்கும். அதனால தான் இன்றைக்கு நாம் பவுலை பேசுகிறோம். அதனால பவுலால பெரிய பெரிய காரியங்கள் செய்ய முடிந்தது. சொல்றாரு, அநேக பாடுபட்டேங்கிறாரு இந்த ஊழியத்துக்காக. ஏன்னா ஒரு இடத்துல செத்தே போயிட்டாரு, ஆனா உயிரோட வந்துச்சு வர்றாரு திரும்ப. என்ன காரணம்னா, இந்த சத்தியம் அவர்கள் ஆழமா இருந்தாலும், இதை குறித்த வெளிப்பாடு இருந்ததுனால யாரும் அவர் என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. விட்டா போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சிரச்சேதம் பண்ணி என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்கிறாங்க.
என்ன காரணம் அப்படின்னா, பேதுருட்ட இந்த வெளிச்சம் இல்லை, யாக்கோபிட்ட இந்த வெளிச்சம் இல்லை, ஏன்னா இயேசுகிட்ட இருந்த அநேக சீசருக்கு இந்த வெளிச்சம் இல்லை. ஆனா அந்த பவுலுக்கு இந்த வெளிச்சம் இருந்தனால தான் சொல்றாங்க, உலகத்தை கலக்கிறவன் நம்ம மத்தியில வந்துட்டாயா அப்படின்னு. இப்ப நீங்க இந்த வெளிப்பாட்டோட எந்திரிச்சு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில செயல்படும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா நம்ம தெருவை கலக்கி போடுறோம் வந்துட்டா. எப்படி முந்தி சொன்ன மாதிரி சொல்ல மாட்டாங்க, இவன் வந்தாட்டாலே தெரு ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த அடிப்படையில் சொல்ல மாட்டாங்க. இவன் வந்த தெருவுக்குள்ள ஏதோ நடக்குயா, இவன் வந்தா தெருவுக்குள்ள வந்தா தெருவுக்கு இருக்கிறவங்கள குணமாகறாங்க, இவன் தெருவுக்குள்ள வந்தா தெருவுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடக்கு அப்படின்னு சொல்லத்தக்கதான காரியங்கள் நடக்கும். இப்போ இந்த இந்த வெளிப்பாட்டை நீங்க செயல்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா. அப்போ நீங்க யாரு? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, நீங்க ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களா இருக்கீங்க, ஏன்னா குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கீங்க. ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.